போற்றுவோம் நம சிவாயம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அற்புதமான தகவல்களோட உங்களை நான் சந்திக்க விரும்புகிறேன். என்னன்னு கேட்டா, நாலே நச்சுன்னு 4 செய்தி. 4 செய்திய நான் பரிந்துரை தான் செய்கிறேன், நான் சொல்லலை. இளைஞர்களுடைய சிற்பி என்று சொல்லப்படுகின்ற டாக்டர் MS உதயமூர்த்தி அவர்கள் இளைஞர்களுக்காகவே ஒரு சிற்பியாக வாழ்ந்தவர் தான் டாக்டர் MS உதயமூர்த்தி ஐயா அவர்கள். அவர் எழுதின நூல் நாடு எங்கே செல்கிறது, அப்படி பல நூல்கள் எழுதியிருக்கிறாரு. அதுல ஒன்றுதான் இந்த நாடு எங்கே செல்கிறது அப்படின்றது. ஏன்னா நான் வாயை திறந்தனாலே எதனா ஒரு பிரச்சனை வருது அப்படின்றப்ப ஒரு கிரியேட் உருவாக்குறாங்க. அதனால நான் சொல்றதை விட நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்ற விஷயத்த பதிவு பண்ணுவதுதான் இந்த நோக்கம். டாக்டர் MS உதயமூர்த்தி எழுதின நூல் நாடு எங்கே செல்கிறது அப்படின்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, 4 பிரிவுகளாக இந்த சமுதாயத்தை பிரிக்கிறார். இந்த சமுதாயத்தை ஒரு தேரா பாவிச்சு சமுதாய தேர் நகரணும்னா 4 சக்கரங்கள் தேவை. அந்த 4 சக்கரங்கள் என்னென்ன அப்படின்றத MS உதயமூர்த்தி மிக அழகாக தெளிவாக அந்த புத்தகத்தில் சொல்றாரு. 1 ஆன்மீகம், ஒரு சக்கரம். 2வது சக்கரம் அரசியல். 3வது சக்கரம் கல்வி. 4வது சக்கரம் மக்கள் தொடர்பு சாதனம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 சக்கரங்கள் சரியான முறையில் அமைஞ்சாதான் ஒரு சமுதாய தேர் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு MS உதயமூர்த்தி ஐயா அந்த புத்தகத்தை சொல்றாரு. அவரு எழுதின பல புத்தகங்கள்ல இந்த புத்தகம் மட்டும்தான் என்னை ரொம்ப ரொம்ப கவர்ந்தது. காரணம், அவருடைய இளைஞர்களுடைய வழி நடத்தக்கூடிய அந்த ஐயா பின்னாடி ஏகப்பட்ட இளைஞர்கள் இருந்தாங்க. விவேகானந்தர் சொல்லியிருக்கிறாரு, 100 இளைஞர்களை என்னிடம் ஒப்படைத்தால் இந்த நாட்டை வல்லரசாக மாற்ற முடியும் என்று விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட வழிகளில் தோன்றியவர் தான் டாக்டர் MS உதயமூர்த்தி. சரி, அவர் சொன்ன அந்த 4 விஷயத்த ஒரு 10 நிமிஷமா பார்த்தாலே 40 நிமிஷம் ஓடி போயிடும். முதல்ல அவர் சொன்ன விஷயங்கள் ஆன்மீகம், முதல் சக்கரம். ஆன்மீகம் இன்றைக்கு எப்படி இருக்கு ஒரு கண்ணோட்டமா பார்ப்போம். இந்த 4த்தையும் ஆன்மீகம், பழைய ஆன்மீகம் என்பது, அதாவது முன்னோர்கள் நமக்கு காட்டி சென்ற ஆன்மீகம் என்பது ஒரு மிகப்பெரிய சமுதாயத்திற்கு ஒரு அர்ப்பணிப்பாக இருந்தது. இன்றைக்கும் அது இருந்து வருகிறது என்று தான் சொல்ல முடியும். அதனால் எல்லாவற்றையும் கொச்சைப்படுத்தவோ அல்லது ஒரு கீழ்த்தரமான நோக்கத்திலே இந்த கண்ணோட்டம் கிடையாது. அன்றைக்கு இருந்த ஆன்மீகம் என்பது அறிவியல் சார்ந்தமாகவும் அறிவுபூர்வமாக அன்றைக்கு இருந்த ஆன்மீகமாக இருந்தது. அன்றைக்கு இருந்த ஆன்மீகம் தான் இன்றைக்கு அறிவியலாக நமக்கு பயன்பட்டு கொண்டு இருக்கிறது. அதாவது நவகிரகங்களை கண்டுபிடித்தது நம்முடைய ஆன்மீகவாதிகள் தான். இன்றைக்கு அதுதான் சயின்ஸா உபயோகப்படுது. அதுபோல எத்தனையோ இன்னைக்கு இருக்கின்ற அந்த பேட்டரி, மின்ன களம் என்று சொல்லக்கூடிய அந்த பேட்டரிய சித்தர் தான் முதல்ல தன்னுடைய பாடல்ல வெளிப்படுத்துறார். அன்றைக்கு இருந்த ஆன்மீகவாதிகள் பாத்தீங்கன்னா 18 சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை பேருமே கவித்துவம் நிறைந்தவர்களாகவும் இந்த நாட்டுக்கு பயன் தரக்கூடிய அனைத்து அர்ப்பணிப்புகளும் அந்த 18 சித்தர்கள் அவரை சார்ந்தவர்கள் இருந்திருக்காங்க. குறிப்பா என்னுடைய காலத்துக்கு நான் செவி வழி செய்தியாக கேட்டறிந்த சில விஷயங்களை தான் இப்ப நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய காலத்துக்கு முன்னாடி ஒரு சில 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மகான்கள், அருளாளர்கள் செவி வழி செய்தியாக நான் கேட்டறிந்த சில விஷயங்கள். அதுல எனக்கு ரொம்ப 3வது கண்ணை திறந்து வைத்தவர் ரமண மகரிஷி. ரமண மகரிஷியை பத்தி பேசணும்னா இந்த நேரம் பத்தாது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் அனுபவபூர்வமாக ரமண மகரிஷியை நான் கண்கூட கண்டிருக்கிறேன். அனுபவபூர்வமாக அவரை நேரில் பார்க்கறதுக்குரிய அரிய பொக்கிஷமாக இருந்த அந்த ஆன்மீக பொக்கிஷத்தை நேரில் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காவிட்டாலும் ரமண மகரிஷியினுடைய நேரில் பார்த்த, நேரில் அனுபவித்த ஒரு சம்பவத்தை நான் நினைவு கூற விரும்புகிறேன். என்னவென்றால், நெய்வேலியில 30ஆம்
திடீர் குப்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில அண்ணாமலை ஹோட்டல் ஒரு ஹோட்டல் அப்ப இருந்துச்சு, இப்ப இல்ல. அது ஒரு பிரசித்தி பெற்ற, அந்த பகுதியில பிரசித்தி பெற்ற ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டலினுடைய முதலாளி பேர் வந்து அண்ணாமலை. அவரை பார்த்தா அப்படியே பழுத்த பழம், ஞான பழமா, செக்க செவேர்னு அவ்வளவு அழகா, பார்ப்பதுக்கு அவ்வளவு ரம்மியமாக அவ்வளவு அழகா இருப்பார். அடிக்கடி அவர் கடையில போய் தான் காலை உணவு, டீ, காஃபி போன்ற விஷயங்கள்லாம், நெய்வேலியில் நான் தங்கியிருந்த சில காலகட்டத்துல அங்கதான் போய் சாப்பிடுவேன். அப்போ ஒரு முறை, என்ன சாமி நேற்று வரல அப்படின்னா, அந்த அண்ணாமலை ஐயா அவருடைய மகன்கள் எனக்கு நட்பு ரீதியா பழக்கம். அவர் பெரியவர் மேல ரொம்ப ரொம்ப எனக்கு அன்பு. அப்படிப்பட்ட நேரத்துல அவரு, இல்லைங்க நான் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போனேன், சாமி போய் சுத்திட்டு வந்தேன், கிரிவலம் போயிட்டு வந்தேன். அப்போ வந்து நான் இந்த நிலைக்கு இல்ல, பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு, நெய்வேலி வாழ்க்கை, பேண்ட் ஷர்ட் போட்டு வாழ்ந்தேன். கிரிவலம் போனீங்களா திருவண்ணாமலைக்கா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. ஆமாங்கய்யா, என்ன விஷயம் அப்படின்னு. ரமணாசிரமத்துக்கு போனீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. ரமணாசிரமத்துக்கு போயிட்டு தான் வந்தேன். உங்களுக்கு தெரியுமா ரமணரை நீங்க பாத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். ஏங்க அவர் வாழ்ந்த காலம் எப்ப, நான் வாழ்ந்த காலம் எப்ப, எப்படிங்க அவரை நேர்ல பார்க்க முடியும்? ஆனா ஆசிரமத்துல போனா தியானம் பண்ணிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப அவங்க சொன்னாங்க, எங்க அப்பாவுக்கு ரமணர் தான் பேர் வச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. என்னது, உங்க அப்பாவுக்கு ரமணர் பேர் வச்சாரா, எப்படிங்க அது அப்படின்னு கேட்கிறேன். ஆமாங்கய்யா, அது பற்றிய செய்தி எங்க அப்பா கிட்டே போய் கேளுங்க. உடனே அந்த பெரிய காலை தொட்டுக்கு, ஏன்னா அவர் கிட்டத்தட்ட அப்பயே எனக்கு வந்து 90 வயசு கிட்ட நெருங்கணும். அவர் காலை தொட்டு கும்பிட்டு, ரமணரை நீங்க நேர்ல பாத்தீங்களா, ரமணர் தான் உங்களுக்கு பேரே வச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர்கிட்ட போய் நான் அணுகி கேட்கறேன். ஆமாங்க அப்படின்னு, ஆமான்னு அவரும் சொல்றாரு. அப்படின்னா எப்படிங்க அது அப்படின்னு கேட்கும்போது, நான் குழந்தையா இருக்கும்போது ரொம்ப இதே மாதிரி அழகா இருந்தேன், ரொம்ப சிக்கச்சிவன்னு இதே மாதிரி நல்ல பிரகாசமா இருந்தேன். அப்போ ஒரு முறை எனக்கு குழந்தை, நான் ஒரு கை குழந்தையா இருக்கும்போது எனக்கு ஃபிக்ஸ் வந்துடுச்சு, இழுப்பு வந்துடுச்சு, மாந்தம் வந்துடுச்சு. அதனால நான் ரொம்ப சீரியஸ் ஆகி இழுத்து பறிச்சிட்டு இருந்தது. எங்க அப்பா சுத்தி இருந்த அம்மா எல்லாம் சொந்தக்காரங்களாம் சேர்ந்துட்டு, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இது அடங்கிடும், அதனால இதை புதைக்கிறதுக்கு ஒரு குழி தோண்டி வைங்க அப்படின்னு குழியும் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த வழியா ரமணர் வந்து தன்னுடைய பக்தர்களோட வந்துட்டு இருக்கிறாரு. அந்த வழியா வரும்போது ஒருத்தர் சொன்னாங்க, அது ஒரு மகான் வராரு, இந்த குழந்தைய கொண்டு போயிட்டு அவர் காலில் போட்டு, என் குழந்தை இல்லை இது உன் குழந்தை, நீ காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் போட்டுரு அப்படின்னு சொன்ன உடனே எங்க அம்மா என்ன செஞ்சாங்க, என்னை தூக்கிட்டு போயிட்டு அவர் ரமணருடைய காலில் போட்டாங்க. போட்டு, இது என் குழந்தை இல்லை இது உன் குழந்தை, நீ காப்பாத்தினா காப்பாத்து, இல்லை கூட்டாலும் கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா தலையில அடிச்சுட்டு அழுதுருக்கிறாங்க, மடிப்பீச்சை கேட்டிருக்கிறாங்க. உடனே ரமணர் வந்து அந்த குழந்தைய கையில எடுக்கிறாரு, அதாவது என்ன எடுக்கிறாரு. எடுத்த பிறகு அந்த விழிய கண்ணு ரெண்டுத்தையும் திறந்து பாக்குறாரு, கண்ணுலாம் சொருவி போச்சு. அப்ப சரி இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை தழை பறிச்சுட்டு வந்து கசக்கி புழிஞ்சு 2 மூக்களையும் விடுறாரு. மூக்கு துவாரத்தின் வழியாக அந்த மூலிகை சாறு இறங்குது. அப்புறம் கொஞ்சம் சுவாசம் வந்த பிறகு வாயை திறந்து வாயில கொஞ்சம் விடுறாரு. அப்ப தொண்டையில மூக்குல இருந்த கபம் சளியானது ஏதோ அடப்பட்டு இருந்தது, ரிலீஸ் ஆயிடுச்சு. உடனே கத்தி அழுவும் போது உடனே இப்ப பால் கொடுன்னு குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அம்மா வந்து பால் கொடுக்குறாங்க. மறுபடியும் கை கால் உதறி நல்லா விளையாடின பிறகு அவர் கேட்டாரு, இப்ப குழந்தை நல்லபடியா பழச்சிச்சு, என்ன பேர் வச்சுக்கிறேன்னு கேட்டாரு. இன்னும் பேர் வைக்கல சாமி, நீங்களே உங்க பேர் வைங்க அப்படின்னு அம்மா சொன்ன பிறகு, அப்ப ரமணர் வாயால சொன்ன பேரு அழியும் அழியா அண்ணாமலைன்னு பேர் வையினாரு. அண்ணாமலைன்ற பேர் தான் அன்னைக்கு வச்சுது. அவர் ரமணர் தான் எனக்கு பேர் வச்சாரு. அன்றையிலிருந்து தீர்க்க ஆயுசாக அழியும் அழியாம நோய் நொடி இல்லாம இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 90 வயசு தொடர்ற அளவுக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ரமண மகரிஷியை பார்க்க முடியாவிட்டாலும் அவர் பேர் வச்ச ஒரு குழந்தையை என்னுடைய ஆயுட்காலத்துக்கு முன்னதாக சமகாலத்துல பார்த்த பெரும் பாக்கியம் எனக்கு இருக்கிறது என்றால், அந்த ரமனுடைய அருள் 3வது கண்ணை என்னை திறந்து வைத்தார் என்ற நம்பிக்கை எனக்கு இன்னமும் அதில் தான் தோன்றியது. காரணம், ரமணாசிரமத்திற்கு நான் அப்பொழுதெல்லாம் நெய்வேலியிலிருந்து வந்து போய் கொண்டிருந்தேன். கிரிவலம் சுத்தும் போதெல்லாம் ரமணாசிரமத்துக்கு போவேன். அப்ப நெய்வேலியில ஒரு அம்மா வந்து
எனக்கு 5 பெண் குழந்தை இருக்கு சாமி. அதான் சாமி, நான் சிவனடியா சிவன் பக்தரா, அப்படி ஃபேன் ஷர்ட் போட்டிருந்தாலும் பட்டையெல்லாம் போடுவேன், கோயிலுக்கெல்லாம் போவேன், சிவாலயங்கள் பிரதோஷம் தோறும் சாமி கும்பிடுவேன். இப்படி இருக்கும்போது நீங்க அடிக்கடி கோயிலுக்கெல்லாம் போறீங்க, எல்லா கோயிலுக்கும் போனீங்கன்னா அங்க நெய்வேலியில சிபிஎஸ் நடராஜர், அதாவது ஆசியாவிலே மிகப்பெரிய நடராஜருடைய உருவம் அங்க இருக்கு. நான் அங்க வந்து இருப்பேன், அங்க போயிட்டு தியானம் எல்லாம் பண்றதெல்லாம் வழக்கம். அப்ப அது மாரி அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு 5 பெண் குழந்தைகள் இருக்கு, நீங்க அடிக்கடி சிவன் கோயிலெல்லாம் போறீங்க வரீங்களா, எனக்கு ஏதாவது ஒரு சாமிகிட்ட கேட்டு சொல்லுங்களேன், என் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா, நான் வந்து இது மாரி அருள்வாக்கெல்லாம் சொல்றதில்ல, எனக்கு தெரியாது, என் கஷ்டத்துக்கு கவலைக்கு சாமிகிட்ட போய் உட்காந்து தியானம் பண்ணி அழுதுட்டு வரேன், எனக்கு இது மேல சொல்ல தெரியாது அப்படின்னு. இல்லைங்க, உங்களை பார்த்தா ஏதோ ஒரு மகிமை உங்க முகத்துல தெரியுது, நீங்க வந்து சொன்னீங்கன்னா சரியாதான் இருக்கும் போல இருக்கு, நீங்க சொல்லுங்கன்னு அந்த அம்மா வந்து மறுபடியும் வற்புறுத்துறாங்க. சரிம்மா, நான் இங்கெல்லாம் சொல்ல முடியாது, நான் ரமணாசிரமம் திருவண்ணாமலை போயிட்டு ரமணாசிரமம் போவேன், அங்க போனா ரமணர்கிட்ட போய் கேட்கிறேன், அவர் ஏதாவது சொன்னாருன்னா உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலைக்கு அந்த அம்மாவும் அவங்க சொந்த செலவுல என்ன அழிச்சு வராங்க. ஏன்னா என்கிட்ட அப்பெல்லாம் பெரிய பைசாலாம் கிடையாது, திருவண்ணாமலைக்கு வந்து போறனாலே அப்போ ஒரு 100 ரூபா 150 ரூபா இல்லாம முடியாது. அந்த நேரத்தில் அவங்க செலவு பண்ணி கூட்டிட்டு வராங்க. அப்ப ரமண ஆசிரமத்துக்கு வரேன், தியானத்துல உட்காடுறேன். தியானத்துல உட்காரும் போது இந்த அம்மா கேட்கறது விடுவோம், முதல்ல நம்மளை பற்றி ஒரு சுய பரிசோதனை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சுய பரிசோதனை செய்வோம்னு சொல்லிட்டு அந்த ரமணர்கிட்ட முதலாக பேச ஆரம்பிக்கிறேன். ஆத்மார்த்தமா பேசுறேன். என்ன கேட்கறேன்னா, நம்மளை பற்றி சுய பரிசோதனைனா இவ்வளவு காலம் நம்மளை ஏதோ நோக்கி தள்ளிட்டே வருது, ஆனா எதுலையுமே நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்குது, எதை நோக்கி நம்ம போக போறோம் அப்படின்னு எனக்கே தெரியாத ஒரு பிளைண்டா என்னுடைய வாழ்க்கை இருக்கிற கட்டத்துல தியானத்துல உட்காந்து சாமி கிட்ட பேசுறேன், ரமணர்கிட்ட. அதுதான் 3வது கண் திறந்தார் என்பதற்கு இது ஒரு உதாரணம். சுவாமி, நான் வந்து எனக்கு இத்தனை வயசு ஆகி போச்சு, திருமணம் ஆச்சு, குழந்தை பிறந்துச்சு, எல்லாம் கடந்த பிறகு நானும் பல துறைகள்ல முயற்சி பண்றேன், எல்லாம் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் தான் அந்த ஒவ்வொரு துறையும் எனக்கு இருக்குது. ஆனால் எல்லாவற்றையும் கடந்து எந்த துறையுமே நீடிப்பு இல்லாம போயிட்டே இருக்குது என்னுடைய வாழ்க்கை. நான் என்ன செய்யணும் எதிர்காலத்துல, எனக்கு என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னுடைய வாழ்க்கை ஆன்மீகமா, அரசியலா, எழுத்துத்துறையா, சினிமா துறையா, தொழிலா அப்படின்னு பல்வேறு வகையிலே நான் குழம்பி போயிட்டு இருக்கிறேன். நாளைக்கு எதிர்காலம் எப்படி என்னுடைய எதிர்காலம் இருக்குன்னு சொல்லிட்டு முதல் கேள்வி ரமணர்கிட்ட கேட்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, அசிரீரியா, விடிஞ்சா உலகமே இருள முழுக போகுது, இப்ப போய் உன்னுடைய எதிர்காலத்தை போய் கேட்கறியே அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்கு தூக்கி வாய் போட்ட பறிக்குது, என்ன நம்ம என்ன கேள்வி கேட்டா பதில் சம்பந்தம் இல்லாம ஒரு பதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம கேட்ட கேள்விதான் சரியான முறையில கேட்கல போல இருக்கு, சரி நம்ம லைஃபை விட்டுருவோம், அந்த அம்மா நம்மளை நம்பி வந்துக்கிறாங்க, அவங்கள பத்தி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா, அந்த அம்மா என்ன நம்பி வந்துக்கிறாங்க, நான் உங்களை நம்பி வந்திருக்கிறேன். அந்த அம்மாவுக்கு 5 பெண்கள், 5 பெண்ல எந்த பெண்ணுக்குமே திருமணம் ஆகல, எல்லாம் வயசு முதிர்ந்து போகுது, எப்ப திருமணம் ஆகும்னு கேக்குறாங்க. நான் அவங்களுக்கு எப்படி சொல்லணும், என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். அப்ப அவர் என்ன சொல்றாரு, இப்ப ஐப்பசி கார்த்திகை மார்கழி போச்சுன்னா 3 மாசத்துல நடக்கும்னு சொல்லிடு அப்படின்றாரு. அப்ப தை மாசத்துல நடக்குமானா நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி, தியானத்தை முடிச்சுக்கிட்டு வெளியே வர அந்த அம்மா கேக்குறாங்க, என்னங்கம்மா, அம்மா தை மாசம் வந்து நடக்கும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறாருமா ஐயா, நீங்க தை மாசத்துல ஏதாவது உங்க பொண்ணுக்கு திருமணம் நடக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அப்படியா சாமி, ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிடும். ஊருக்கு போய் கிரிவலம் முடிஞ்ச பிறகு ரொம்ப டயர்டா தூங்குவோம் இல்லையா, அந்த கிரிவலம் முடிஞ்ச டயர்ட்ல தூங்கிட்டு இருக்கிற ஒரு பையன் உடந்து எழுப்புறான். அண்ணா ஏந்திரு அண்ணா ஏந்திருன்றான். என்னடா தம்பி, ஏன்டா, என்னடா சமாச்சாரம், என்னடா எல்லா ஊர்லயும் தண்ணி கடல் வந்து உள்ள பூந்துச்சுன்றாங்க, கடவுள் தண்ணி உள்ள பூந்துச்சானா, ஏந்திருந்தான்னு சொல்லி எழுப்புறான். டேய், என்னடா சொல்ற, உங்க ஊருனா ஊருனா, கடலூர்ரா என் ஊரு, கடலூர்லயும் தண்ணி நிறைய வந்து பூந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, டேய் எங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கிறாங்க, கடலூர்ல தண்ணி பூந்துச்சா என்னடான்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த அண்ணாமலை டீ கடையில போய் உட்காந்து டிவி பாக்குறேன். டிவிலாம் அப்ப நான் இருக்கிற இடத்துல கரண்டே இல்லை, எங்க இருந்து டிவி இருக்கும், நான் வாழ்ந்த வீடு அப்படி. அந்த டிவியில போகும்போது உலகமெங்கும் நீர் அலைகள், கடல் அலைகள், எல்லா ஊர்லயும் தண்ணி பூந்துடுச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோன்னே அப்பதான் சுனாமின்ற வார்த்தை
முதல்ல வாழ்க்கையில கேள்விப்படுறேன். சுனாமி, டீ சுனாமி அப்படின்னு ஒரு சைலண்ட்ல டீ வரும். டிவியில வந்து சொன்ன உடனே எனக்கு உடனே ஒரு இயற்கை உபாதை ஏற்பட்டு தோப்புல போய் உட்காந்துட்டு யோசனை பண்றேன். ராத்திரி ரமணாவசம் போனோம். ரமணாவசம் போனா விடிஞ்சா உலகமே இருள மூழ்க போகுதுன்னு சாமி சொன்னாரு. இப்ப விடியறதுக்குள்ளார இப்ப வந்து உலகமே பாதிக்க போகுது, இருள மூழ்க போகுதுன்னு சொன்ன சாமியினுடைய அந்த நிலை வந்து நம்ம புரிஞ்சிக்காம விட்டுட்டுமே. இது யார்கிட்ட போய் சொன்னா இது வந்து எடுபடும், யாரும் நம்ப மாட்டாங்களே அப்படின்னு ஒரு பெரிய ஒரு குழப்பு மனசுல இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு 2 மாசம் ஆச்சு. அந்த அம்மா வந்து மீண்டும் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. என்ன சாமி, தை மாசம் கல்யாணம் ஆகும் என் பொண்ணுக்குன்னு சொன்னீங்க, இன்னும் கல்யாணமே எந்த பொண்ணுக்கும் பொண்ணு பார்க்க கூட எவனும் வரல. என்ன சாமி, எப்படி சாமி என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போறது தெரியல, நீயும் சொன்ன நானும் நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்கறாங்க. சரி வாங்க இந்த வாட்டி திருவண்ணாமலைக்கு தான் போவோம், பௌர்ணமியில சாமி கிட்ட போய் எனக்கு ஒரு குழப்பம் இருக்குது அதையும் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலைக்கு மீண்டும் ரமண ஆசிரமத்துக்கு வரேன். வந்து கேட்குறேன், ஐயா நீங்க ஏதோ உலகம் இருள மூழ்க போகுதுன்னு சொன்னீங்க, அது சுனாமின்ற வார்த்தை எனக்கு தெரியல, அது என்னுடைய தப்பு தான். சரி இருக்கட்டும், ஆனா இந்த அம்மாவுக்கு வந்து 3 மாசத்துல தை மாசத்துல திருமணம் ஆகும்னு சொன்னீங்கல்ல, அது ஏன் இன்னும் நடக்காம இருக்குது அப்படின்னு கேட்கறாங்க. நான் என்ன சொல்லணும் அப்படின்னு மீண்டும் வந்து தியானத்துல வந்து கேட்கறேன். அப்ப தை பிறந்திருக்குது முடியலல்ல, இன்னும் இப்பதானே தை பிறந்திருக்கு, எல்லாம் தை மாசத்துல நடக்கும் அப்படின்ன உடனே எனக்கு ஆச்சரியம், என்னடா அது இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த அம்மாட்ட சொல்றேன்ப்பா, இப்பதான் தை பிறந்திருக்குது இன்னும் முடியலல்ல, ஒரு நிச்சயதார்த்தமாவது ஆகும் தை மாசத்துல, கவலைப்படாதீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பி விட்டு மறுபடியும் போங்க. அப்புறம் 2 மாசம் தவிர்த்துட்டா அவங்கள பார்க்க முடியல. கரெக்டா திருவண்ணாமலையில பௌர்ணமி அன்னைக்கு சக்கரத்தாளீஸ்வரர் குளத்துல நான் கால் கழுவுறதுக்காக இறங்குறேன். அந்த அம்மா தன்னுடைய மகள்களோட வந்து எதிர்கொண்டு வராங்க. சாமி சாமி நில்லுங்க அப்படின்னு என்னுடைய குடும்ப பெயரை சொல்லி கூப்பிடுவாங்க. சாமின்னு கூட கூப்பிட மாட்டாங்க, என்னோட குடும்ப பெயரை சொல்லி கூப்பிடுவாங்க. விவரமா ஐயா பிறந்திருக்கிறாரு. ஐயா அண்ணாமலையார் தான் உங்களை பார்க்க வச்சாரு, எப்போ பாக்குறது எப்படி பாக்குறதுன்னு தெரியாம இருந்தோம், கரெக்டா குளத்துல வந்து சரியா சந்திக்கிறோம் அப்படின்னு அந்த அம்மா ஆச்சரியப்பட்டு கண்ணீர் மல்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க அப்படின்ற. என்னவா எப்பமா கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்க சொன்னீங்களே அதே தை மாசம் தான் ஆச்சு சாமி. அப்படியா, எப்படிமான்றேன். ஆமாங்க, பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணை ரொம்ப நாளா கல்யாணம் பண்ணாம தடுங்களாச்சு. ஆனா 2வது பொண்ணு வந்து ஒருத்தவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருந்தான், நாங்க அவனுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம், எங்களுக்கே தெரியாம அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். நான் என்னன்னு புரியல சாமி, எனக்கே புரியல, தை மாசம் தான் நடந்தது சாமி அந்த திருமணம், எங்களுக்கு தெரியாம 2வது பொண்ணை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டான். பொண்ணு இருக்கும்போது 2வது பொண்ணு கல்யாணம் பண்ணலாமா, தப்பு தானே, அதனால பொண்ணை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சொல்லுங்க, அதுக்கு எப்ப கல்யாணம் ஆகும், அது ரொம்ப மனசு அது மூஞ்சியே பார்க்க சகிக்கல, பொண்ணுக்கு ரொம்ப ஏக்கமா இருக்கிறா அப்படின்னு சொன்ன உடனே சரி வாங்க அப்படின்னு மறுபடியும் ரமணர்கிட்ட வர. வந்த பிறகு கேட்குறேன், ஐயா நீங்க சொன்னபடி நடந்து போச்சு, ஆனா பொண்ணு இருக்கும்போது 2வது பொண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க, அதனால பொண்ணுக்கு எப்படி திருமணம் ஆகும் அப்படின்னு மறுபடியும் உட்காந்து தியானத்துல கேட்கிறேன். அப்ப அவர் சொல்றாரு, பொண்ணை பத்தி கவலைப்பட வேண்டாம், அது வீட்டுலதான் இருக்கு, அதுக்கு ஒரு லேட்டா நடந்தாலும் நல்ல திருமணமும் நடக்கும், ஆனா வீட்டு விட்டு வெளியே போச்சு இல்ல, அந்த பொண்ணை பத்தி கவலைப்பட சொல்லு, அதுக்குதான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. யாரே ரமண பகவான் அசரீரியா வந்து சொல்றாரு. உடனே வெளியே வந்து, அம்மா வீட்டுல இருக்கிற பொண்ணை பத்தி கவலைப்பட வரணும்னு சொல்லிட்டாரு, திருமணமான பொண்ணுக்கு தான் பிரச்சனை இருக்குது போல இருக்குது, நீங்க ஏதாவது அவங்க விருப்ப திருமணம்ன்றனால நீங்க எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க, அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டிய சீர் சடங்கு எல்லாமே 2வது பொண்ணுக்கு செஞ்சிருங்க, அதனால அந்த பொண்ணுக்கு பிரச்சனை இருக்கு போல இருக்குன்னு சொல்லி நீங்க எதுவும் கோவப்படாதீங்க அப்படின்னு சாந்தப்படுத்தி சொன்ன. அப்படியா சாமி சொல்றீங்க, உடனே நீங்களே வாங்க உங்க கையாலே அந்த சாமி அந்த பூஜை பொருள்லாம் அந்த பொண்ணுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு காமாட்சி அம்மன் பூஜை தட்டு அதுக்கு இதுன்னு எட்டு போயிட்டு ஒரு பாத்திர கடையில நானே என் கையால வாங்கி கொடுத்து நல்லபடியா இருக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போறேன். ஒரு 2-3 மாதங்கள் கழிச்சு போகும்போது அந்த வீட்டை தாண்டி போகும்போது சரி இவங்களுக்கு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன அது போய் பார்த்து தான் போலாமே, அந்த வீட்டுக்கு போகும்போது அவங்க ஓராமான்னு அழுது, சாமி உன்கிட்ட இருந்து எதுவுமே வேண்டாம், நீ நல்லதும் சொல்ல வேணாம் கெட்டதும் சொல்ல வேணாம், எங்களை ஆளை விட்டா போதும் சாமி அப்படின்னு அழுகுறாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, 2வது பொண்ணு திருமணமாச்சு இல்லையா, அவனுடைய மருமகன் அந்த அந்த பொண்ணோட புருஷன் கார் டிரைவர் வண்டி ஓட்டின்னு போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு கையே ஃபுல்லா ஃப்ராக்சர் ஆகி எல்லா செலவும் இவங்க பார்க்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. மருமகனாச்சே எப்படி விட்டுற முடியும், எல்லா செலவும் பார்க்கும்போது நான் இருக்கிற பிரச்சனை பத்தாது, இது ஒரு புது பிரச்சனை, அவ இட்டுட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கினது இல்லாம இப்படி எல்லாம் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து என்ன கிட்ட விட்டா சாமி
அதனால நீ நல்லதும் சொல்ல வேணாம் கெட்டதும் சொல்ல வேணாம், ஆளை விட்டா போதும் சாமின்னு சொல்லும்போது அப்பதான் ரமணனுடைய பேராற்றல் எனக்கு புரிகிறது. ரமணருடைய பேராற்றல் வந்து சாதாரண பேராற்றல் கிடையாது. எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் திருவண்ணாமலையில வந்து சாமி வந்து எனக்கு ஏதாவது சொல்றாருன்னா அதனுடைய மூல கருவாக இருந்து என்னை வழி நடத்துவது வந்து ரமண பகவான். ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, அன்றைக்கு இருந்த ஆன்மீகவாதிகள் எப்படியெல்லாம் ஒரு அருளாளராக இருந்திருக்கிறாங்க, இருந்துட்டு வராங்கன்றதே நமக்கு தெரியுது நல்லா. ஆனால் இன்றைய காலகட்டத்துல ஏன் இந்த திருவண்ணாமலைக்கு வந்து நான் வந்து மிதியடி காப்பகத்தில் இருக்கிற காலத்துல வெள்ளிமலை சாமின்னு ஒருத்தர் இருந்தாரு. அப்படி சொன்னார்னா அப்படி கருணாக்கு அவர் பேரு, ஜாதகம் பார்ப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இளையராஜாவுக்கே வந்து ஜாதகம் பார்த்து சொல்லியிருக்கிறார். அவ்வளவு பெரிய ஒரு நல்ல மனுஷன். ஆனா அவர்கிட்ட என்னன்னா சடா சடான்னு எந்த விஷயத்த சொல்லிடுவார். டே இப்படா டே அப்பறா அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அது கரெக்டா நடந்துடும். அவரு ஒரு முறை சொல்றாரு, நான் என்னுடைய ஜாதகமானது காசியில போய் தான் ஜலசமாதி அடைய போறேன் நானு அப்படின்னு சொல்றாரு. ஜலசமாதி அடைய போறேன்னா எப்படி சாமி அது? இல்லப்பா அங்க போயிட்டா என்னை வந்து தண்ணியில ஈத்து விட்டுருவாங்க, கொண்டு போய் போட்டுருவாங்க செத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியா சாமி? அப்படின்னா நான் கடைசி காலகட்டத்துக்கு அங்கதான் போவேன்னு சொல்றாரு. இவரு ஒரு முறை என்ன செய்யறாருன்னா யாத்திரை போறாரு. எங்கேயும் போக மாட்டாரு. அன்னைக்கு ஏதோ ஒரு யாத்திரை போகணும்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் யாத்திரை போகணும்னு சொல்லிட்டு வெளியூர் போறாரு. அப்படி யாத்திரை போகும்போது போன இடத்துல உடல்நிலை பயங்கர மோசமான நிலை ஆயிடுது. எங்க நம்ம செத்துரு போறோமோன்னு பயப்படுறாரு. அவர்கிட்ட சொன்ன, நீங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாவு வராது சாமி, நீங்க இன்னும் நிறைய வயசு இருப்பீங்க, அதனால உங்களுக்கு சாவுலாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இவர் அங்கிருந்து என் திருவண்ணாமலைக்கு வராமல ஒரு பையனை போன் பண்ணி வர வச்சு எங்க இருந்தாரோ அங்கிருந்து நேரா காசிக்கு போயிட்டாரு. நம்ம செத்தா காசில தான் போய் சாகணும், இடையில எல்லாம் சாகக்கூடாது அப்படின்னு காசிக்கு போயிட்டாரு. காசிக்கு போயிட்டான்னு தெரிஞ்சவொடனே எனக்கு வருத்தம், என்னடா நம்ம கூட சொல்லாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லி வருத்தம். சரி நாங்க எங்களுடைய கூட்டணி, நாங்க ஒரு கூட்டணி 4-5 பேர் இருப்போம். காசு கொஞ்சம் அதிகமா சேர்ந்ததுன்னா உடனே காசிக்கு பயணம் ஆயிடும். ஏன்னா செப்பல் சேனல்ல 4 8 1 ரூபா கொடுப்பாங்கல்ல, அந்த காசு சேர்ந்ததுன்னா ஒரு 4000 3000 5000 4-5 சாதுக்களை கூட்டி என்னுடைய நண்பர்களை கூட்டிட்டு காசிக்கு போயிடுறது வழக்கம். அப்ப காசிக்கு போனா அவர் அந்த வெள்ளிமலை சாமி அங்க இருக்கிறார். சாமி நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு சாவு கிடையாது, சாவ மாட்டீங்க, இருப்பீங்க, யார் ஜெயிச்சதுன்னு கேட்டேன். ஆமாண்டா நீ தான்டா ஜெயிச்ச. அப்ப சொன்னீங்களே திருஞான சம்பந்தர், அகத்தியர், முருகப்பெருமான் இவங்கெல்லாம் ஜாதகம் எழுதிச்சு கடிச்சு வச்சுட்டு போனாங்களே அது பொய்யாயிடுமா அப்படின்னா அந்த ஜாதகம் பொய்யாயிடுமா? அப்படி இல்லை சாமி, ஒவ்வொருத்தருக்கும் கர்ம வினைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கர்ம வினையின்படி தான் உங்களுடைய ஆயுள் முடியும். உங்களை கணிச்ச ஜாதகம் எழுதுனது வேணா தப்பா இருக்கலாம், ஜாதகத்தை தப்புன்னு சொல்லலை நானு. ஆமாண்டா நீ சொல்றதாண்டா கரெக்டு அப்படின்னு சொன்ன. அதே சாமி திருவண்ணாமலைக்கு நான் வந்துடுறேன். வந்துட்டு உடனே ஒரு நாள் விடியற் காலையில போன் எனக்கு 6 மணிக்கெல்லாம் வருது. ஏய் மோகன் எப்படா இருக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. சாமி நல்லா தான் இருக்கிறேன் சாமி, சொல்லுங்க உங்க ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா. இல்லடா உனக்கு கையோ காலை அடிப்பட போகுது, ஜாக்கிரதையா இருந்துக்கடா அப்படின்னு சொல்றாரு. என்ன சாமி காலைங்காட்டி தூங்கி இருந்ததும் அபசகனமா சொல்றீங்க, இப்ப நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். கரெக்டா ஒரு வாரம் 10 நாள் கூட ஆயிருக்காது. ஒரு குரு பூஜைக்கு இங்க இருந்து சாதுக்களை ஒரு பஸ் நிறைய அழிச்சுட்டு திண்டிவனம் பக்கத்துல உலக்கூர்னு ஒரு ஊரு, அந்த ஊருக்கு அழிச்சுட்டு போறேன். கரெக்டா என் கூட ஒரு ஐயா பெரியவர் எங்க அப்பா ஸ்தானத்துல இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 2.5 வருஷமா எனக்கு சாப்பாடு ரமணா ஆசிரமத்திலிருந்து ஒரு பிள்ளைக்கு தூக்கிட்டு வர மாதிரி எனக்கு 2.5 வருஷம் சாப்பாடு எடுத்து வந்து கொடுப்பாரு. அவரு மழை வெயில் பார்க்காம ஒரு கொடையை பிடிச்சிக்குவாரு, 2 தூக்க கையில பிடிச்சிவாரு. இந்த கையில ஒரு தூக்கு, அந்த கையில ஒரு தூக்கு. கொடை வந்தா மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் அந்த கொடையை பிடிச்சிட்டு கிண்டு 10:30 மணிக்கெல்லாம் சாப்பாடு ரமணாசிரமத்துல வாங்கி சாப்பிட்டுட்டு அவர் சாப்பிட்டு எனக்கு எடுத்துக்கிட்டு கொண்டு வந்து பசியோட இருப்பான் புள்ளன்னு கொண்டு வந்து கொடுப்பாரு. அவரு என்ன பண்றாருன்னா அந்த உலக்கூர் குரு பூஜைக்கு போது இவரை காணாமன்னு தேடிட்டு திடீர்னு வராரு. எங்க சாமி போனேன், இங்கதான் எங்க சொந்தக்காரங்க வீடு, அங்க போய் பார்த்துட்டு வந்தேன். இப்ப எங்க ரோட்டை தாண்ட போற, ரோடு 100 ஃபீட் ரோடு, 100 அடி சாலையில பஸ் வேகமா போயிட்டு இப்ப எங்க போற நீ? அந்த மழை வேற தூரல் போடுது, இப்ப எங்க அங்க போற? இல்ல அங்கதான் கோயில் இருக்குதா, அந்த கோயில போய் பார்த்துட்டு வரேன், நீ இங்கே இரு நான் போய் பார்த்துட்டு வரேன். பாதி ரோட்டை தாண்டிட்டாரு. பாதி ரோட்டை தாண்டிட்டு ரோட்டை நான் பாக்குறேன், கரெக்டா ஒரு கார் வந்து இவர் மேல மோதத்துக்கு வந்துடுச்சு. வந்துட்ட உடனே அச்சோச்சோ இவரை மாட்டிக்குவாரு போலன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் அவரை காப்பாத்துன்னு சொல்லி அவரை காப்பாத்தி தூக்கி வெளியே கடாச்சிட்டு நான் நின்ட்டேன். இன்னும் உடனே வந்த கார் பிரேக் அடிச்சாம பாருங்க,
அடிச்ச வேகத்துல மழை தண்ணி ஈரத்துல நிக்கல பிரேக். ஒரே தூக்குறான் என்ன. சாமி போய் அங்கிருந்து எட்ட போய் உண்டாரு அந்த பெரியவர். நான் வந்து ஆகாயத்துல பறக்கிறேன். எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 அடி உயரத்துலயும் ஒரு 10 அடி தூரத்துலயும் போய் என்னை தூக்கி கடாசுது. பறந்தீனே நான் யோசனை பண்றேன், நமக்கே இந்த கதி, அந்த கடவுள் போயிட்டு இருப்பாரு, வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப அவர் ஏந்து உட்காந்து தொடைய தட்டி அழுகுறார், அடிச்சுக்கிறார். போச்சா போச்சா, அடிச்சானா அப்படின்னு அவர் வந்து புலம்புறாரு. நான் கண்ணு மங்களாயி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு தெரிய ஆரம்பிச்சு. ஏன்னா இந்த பல்லு இது வருங்க, இன்னும் கூட அந்த பல்லு அடிப்பட்ட பல்லு இருக்குது. ஏன்னா பல்லு போய் ரோட்ல அடிச்சிச்சு. தலை அடிச்சிருந்தா டாப் கைண்டுட்டு இருக்கோம், பல்லு அடிச்சதுனால தப்பிச்சேன். ஆனா எழுந்திருக்கலான்னு முயற்சி பண்றேன், எழுந்திருக்க முடியல. நினைவு வருது, என்ன தூக்குங்க, எழுந்திருக்க எல்லாரும் ஓட வந்து தூக்குறாங்க, என்னால எழுந்திருக்க முடியல. இந்த கால், இடது பக்க கால் வந்து வேலை செய்யல. அப்ப எல்லாரும் தூக்கி பார்த்தாக்கா, ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணாக்கா இந்த இடது கால் அடிபட்டு போச்சு. அப்பதான் அந்த குருநாதருக்கு 2-3 நாள் அது சிகிச்சை என்பது அது ஒரு கதை, அது வேண்டாம், நேரமாகும். அதனால அப்போ குருநாதருக்கு மீண்டும் போனை போட்டு சொல்றேன், சாமி இனிமே எனக்கு சொன்ன மாதிரி யாருக்கும் சொல்லிடாதீங்க. உங்களுடைய நாக்கு கருநாக்கு, யாருக்காவது நீங்க சொல்லணும்னு நினைச்சா கூட ஜாக்கிரதையாரு, பத்திரமா இரு, நேரம் சரியில்லை, கொஞ்சம் விழிப்புணர்வு படுத்துற மாதிரி சொல்லுங்க. 2 நாள் உன் கை உடையும், 2 நாள் உன் கால் உடையுன்ற வார்த்தையை தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. அப்படி மீறி நீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய தவ பலன் குறையும் அப்படின்னு நான் அவருக்கு சொன்னேன். ஆமாண்டா, நீ சொல்றதாண்டா கரெக்டு, இனிமே நான் அப்படி சொல்ல மாட்டேன். அவருக்கு அப்பப்ப நான் இந்த மாதிரி எடுத்து சொல்லுவேன், ஏத்துக்குவார். அந்த மாதிரி விஷயங்கள்ல ஆன்மீகவாதிகள், நேரடியா பார்த்த ஆன்மீகவாதிகள் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்றது கேள்விக்குறியா இருக்குது. ஏன்னா இதை பத்தி நான் பேசணும்னா அதுக்கு ஒரு பிரச்சனை யாராவது கிளப்புவாங்க. அதனால ஆன்மீகவாதிகள் அர்ப்பணிப்பாக இருக்கணும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா உண்மையாக இருக்கக்கூடியது, நான் அண்ணாமலையார் அருள் பெற்றவனா நான் நம்புறேன். என்ன அண்ணாமலையார் அருள் பெற்ற நான் வந்து உண்மையாக நெருப்பாக வாழணும்னு நினைக்கிறேன். அந்த நெருப்பு, என்னுடைய நெருப்புனுடைய வாழ்க்கை பல பேரை சுடலாம், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, அதுக்கு நான் பொறுப்பே ஆக முடியாது. ஏன்னா உண்மையை சொல்லணும்னா யாரெல்லாம் பகைச்சு கூடாது தெரியுமான்னு சொல்றாங்க. உண்மையை பேசினா பத்திரிக்கையாளரை பகைச்சு கூடாது, அரசியல்வாதிகளை பகைச்சு கூடாது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரவுடிகளை பகைச்சு கூடாது. எல்லாத்தையும் கடந்து வந்தாதான் ஒரு உண்மையான ஆன்மீகவாதியா இருக்க முடியும். பகைன்னு எல்லாரும் ஓடிக்கிட்டே இருந்தா எங்கதான் அப்புறம் ஓடி ஒளிய முடியும்? கொஞ்ச காலமா நான் வந்து திருவண்ணாமலை மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கொஞ்ச காலம் வெளியில போயிட்டு தொண்டு செய்யலாம்னு சொல்லிட்டு நான் கடலூர் மற்ற கிராம கோயில்கள்லாம் போயிட்டு அடாப்ஷன் எடுத்து நடத்திட்டு இருந்தேன். திருவண்ணாமலையில நான் இல்லைன்னா காணாம போயிட்டு தலைமறைவாயிட்டான்னு திருவண்ணாமலை மக்கள் நம்புறாங்க. என் சொந்த ஊர் கடலூர், அங்க நான் என்னால இருக்க முடியலன்னு சொல்லிட்டு திருவண்ணாமலைக்கு வந்தா கடலூர் மக்கள் நான் தலைமறைவா ஓடி ஒழிஞ்சிட்டான்னு சொல்றாங்க. அப்ப என்னதான் எங்கதான் போறது ஒரு மனுஷன்? தலைமறைவு வாழ்க்கை என்பது யாருக்கும் இருக்க முடியாது. நாங்களாம் ஒதுங்கி வாழறோம், பிரச்சனைகள் வேண்டாம்னு சொல்லிட்டு ஒதுங்கி வாழறோம். பிரச்சனைன்னு வந்து ஆரம்பிச்சுட்டாக்கா ஒவ்வொரு நிமிஷமும் பிரச்சனை தான் சந்திக்கலாம். ஆனா அதுக்கு நாம தயாரா இல்லை. வாழ்க்கை சண்டை போடுவதற்காக திருவண்ணாமலைக்கு வரல, யாரோடும் விமர்சனம் பண்ணி அவங்க பிரச்சனைகளை உருவாக்கி ஒருத்தர் கான்ட்ரவர்சி பண்ணிக்கணுன்றதுக்காக திருவண்ணாமலை வரல. நம்ம ஏதோ வந்தோம், வாழ்க்கை வீணாக போகக்கூடாது, ஏதாவது தொண்டு செய்யணும். என்னுடைய தொண்டுக்கு முதல் காரணமாக இருப்பது அப்பூதி அடிகளுடைய வாழ்க்கை. அப்பூதி அடிகள் என்ன செய்யறாரு? அடியாருக்கு அடியாராக இருந்து திருநாவுக்கரசருக்கு தொண்டனாக இருந்து திருநாவுக்கரசரை பார்க்காமலே அவர் பெயர்ல தண்ணீர் பந்தல், மோர் பந்தல், அன்னதானம், கல்விச்சாலை, அறச்சாலைன்னு சொல்லிட்டு பல வழியில தொண்டு செய்யற ஒரு குருநாதர் பெயர்ல ஒரு தொண்டன். அப்படி இருக்கிற இந்த வாழ்க்கை ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில அப்பூதி அடிகளை போலவும் திருநாவுக்கரசரை போலும் நாம் ஏன் தொண்டு செய்ய? ஏன்னா பல்வேறு சோதனைகள், சாமி மேல அண்ணாமலையார் மேல மிகப்பெரிய கோபம், சண்டை எல்லாம் போடுவேன். நீ எல்லாம் கடவுளான்னு கூட கேட்டிருக்கிற. அந்த அளவுக்கு ஒரு மன வருத்தமும் வேற்றுமையும் வரும். என்ன கேட்டிருக்கிறேன்னா, ஒரு காரியத்தை செய்ய சொல்றது கடவுள் தான் நம்மள. ஏன்னா இங்க எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இங்க வந்துக்கிறோம். பொண்டாட்டி, புள்ள, குடும்பம், கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, எல்லாமே இருக்கு. இப்ப கையில பிரசண்டா இருக்கிற ஒரு சொத்தை வித்தா கூட 1 கோடி ரூபா. யாரோ பிரகடனம் பண்றாங்க, நான் வீட்டை வித்துட்டு வந்துட்டேன், சொத்தை வித்துட்டு வந்துட்டேன். எங்க சொத்துலாம் இருக்கு, ஆனா எதையும் விடல, ஆனா வேணான்னு ஒதுங்கி இருக்கிற. அப்படிதான் என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குது. ஆனா கடவுள் மேல என்ன கோவம்னாக்கா, நீ தான் எனக்கு அந்த சிந்தனையை கொடுக்குற, இந்த வேலையை செய்ய சொல்லி எனக்கு ஒரு உத்தரவு கொடுக்கறது நீ தான். அதை நான் உனக்கு நீ சொன்னேன்னு சொல்லிட்டு தான் நான் செய்யறேன்.
ஆனா அது செய்யும் போது இடையூறும் தொந்தரவும் கொடுத்து அதை செய்ய விடாம தடுக்கிறன்னா அப்ப நீ என்ன கடவுள்? அப்படித்தானே யாரும் கேட்க தோணும். நீ தான் சொல்ற இந்த வேலையை செய்ய சொல்லி என்னுடைய சிந்தனையில வந்து சொல்ற, செய்யற, செய்யும் போது அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணாம செய்யாம விடாம தடுத்தனா நீ என்ன கடவுள்? அண்ணாமலையாருக்கு 10 நாள் தீப திருவிழா கலை நிகழ்ச்சி பிரம்மாண்டமான முறையில நடத்தணும். செய்ய சொன்னது யாரு? கடவுள் தான். அது செஞ்சிட்டு இருக்கும்போது இடையில வந்து கண்டினியூஷன் இல்லாம பிரேக் பண்றது யாரு? அதுவும் அண்ணாமலையார் தான். யாரும் மனிதர் மேல எனக்கு கோபமே வராது. ஒரு பிரச்சனை உருவாகுதுன்னா அந்த பிரச்சனைக்கான முடிவும் ஆரம்பமும் எல்லாமே அண்ணாமலையார் தான். அதனால கடவுள் மேல பழிய போட்டுட்டு நம்ம ஒதுங்கி போகவும் முடியாது. அதற்கான அடுத்த கட்ட வேலை என்னவோ அதை நாம செஞ்சாகணும். அந்த வேலையை தான் நான் இப்ப செஞ்சுட்டு இருக்கேன். அதற்காக என்னுடைய வாழ்க்கை எதிர்காலத்துல என்னெல்லாம் நடக்க போகுதுன்ற விஷயத்துக்கு நான் அவேர்னஸை தான் இந்த பதிவுகள் என்னுடைய சேனலை விட்டுட்டு இன்னொரு சேனலை போய் தேடி வந்து போடணும்னு அவசியம் எனக்கு இல்லை. காரணம், எதனாவது மக்களுக்கு போய் சேரணும், எதனா ஒன்று சொல்லணும், இதனால 4 பேருக்கு நல்லது போய் சேரணும். அப்ப எதிர்கால ஆன்மீகம் வந்து பிரகாசமா இருக்கும், உலகம் எங்கும் சிவத்தத்துவம் தழைத்தோங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய லட்சியம். இன்னைக்கு மாயாவில மாட்டிட்டு உலகம் வந்து சீரழிஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த ஆன்மீகம் என்பது அதாவது கல்லா கட்டுற ஆன்மீகம்னு சொல்லுவாங்க. என்ன கூட சொல்றாங்க, நான் அருவாக்கெல்லாம் சொல்லும் போது இவர் ரொம்ப காசுக்கு ஆசைப்படுறாரு, இவர் ரொம்ப பைசா வந்து கல்லா கட்டுறாரு, இன்னைய வரைக்கும் என்கிட்ட என்னுடைய அக்கௌண்ட்ல போய் பார்த்துக்கலாம், மிகப்பெரிய கணிசமான தொகை, நேற்று இருப்பும் இல்லை, நாளை சேமிப்பு இல்லை, தினசரி வாழ்க்கை சக்சஸ் அப்படின்றது தான் என்னுடைய வாழ்க்கை இந்த நிமிஷம் வரைக்கும் போயிட்டு இருக்குது. ₹1,00,000 இருந்தா கூட கொரோனா நேரத்துல அந்த ₹1,00,000 மக்களுக்கு அன்னதானம் செய்து தான் செலவழிச்சிருக்கோம். அப்ப நினைச்சிருந்தா ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கலாம், இடத்த பிடிச்சி போட்டுருக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா கொரோனா காலத்துல இறைவன்கிட்ட கேட்டு கொரோனாவுக்கு என்ன மருந்து, அப்படி உலக மக்கள்லாம் இன்னைக்கு கொரோனாவில் வருத்தப்படுறாங்களே, அது ஒரு நோயே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா இன்னைக்கு சயின்ஸ் அறிவியல் என்ன சொல்லுது, கொரோனா 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 பிடிச்சிட்டு அதை விழ மாதிரியே இல்லை. அதுக்கு என்ன மருந்து சொன்னார்னா வெத்தலைப்பாக்கு சுண்ணாம்பு. வெத்தலைப்பாக்கு சுண்ணாம்பு போட்டா தொண்டையில இருக்கிற நாசில இருக்கிற கிருமி கீழே இறங்கிடுச்சுன்னா ஒரு விஷயமும் கிடையாது. பண்டைய பாரம்பரியத்தை நம்ம கையை விட்டோம், கொரோனான்ற பேர்ல ஒரு புதிய நோயை நம்ம வாங்கிக்கிட்டோம். இதனால எத்தனை உயிர்கள் மலிஞ்சுது, எத்தனை உடல்கள் அழிஞ்சுது. ஒரு கேஸ் சிலிண்டர் வாயு பிராணவாயு சிலிண்டர் 50,000 1,00,000 வித்தாங்க. இந்த மார்க்கெட்டிங் உருவாகிறதுக்கு காரணமா இருந்தது இந்த கொரோனா இல்லாத ஒரு நோய். இல்லாத ஒரு நோயை நாமளா வாங்கிக்கிட்டோம். இல்லாத ஒரு நோய் கிடையாது, இந்த உலகத்துல இல்லாது என்பதே கிடையாது. ஏதாவது ஒரு மூலையில ஏதாவது ஒரு இடத்துல இதனா ஒரு கிருமிகள் இருந்துட்டு தான் இருக்கு. அது பெர்சன்டேஜ் அதிகமாகும் போது அது நோயாக நமக்கு ஒரு உருவாக்கத்தையும் தாக்கத்தையும் தருது. அதை புரிஞ்சுக்கிட்டு சித்தர்கள் அன்னைக்கு இருந்த மருத்துவர்கள் தாம்பத்தியத்துக்கும் உடல் உபாதைகளை தவிர்ப்பதற்கு தான் தாம்பலம் தரித்தார்கள். தாம்பத்திய வாழ்க்கையை வெத்தலைப்பாக்கு சுண்ணாம்பு போட்ட அத்தனை பேர் இன்னைக்கு 100 வயசு கிட்ட வாழ்ந்தாங்கன்னா அதுல இருக்கிற கால்சியம், காரம், அமிலத்தன்மை, துவர்ப்பு, இனிப்பையே சாப்பிட்டு சாப்பிட்டு சக்கரை வியாதி வந்துட்டு இருக்கிற இந்த மக்கள் வெத்தலைப்பாக்கு சுண்ணாம்பு போட்டவங்களுக்கு ஏதாவது சக்கரை வியாதி வந்துச்சுன்னு சொல்ல முடிஞ்சா? சொல்ல முடியுதா? நான் இருந்த கிராமத்துல கிட்டத்தட்ட யாகம் நடத்தின, சர்வ மூலிகை யாகம் நடத்தின. கொரோனா 10 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துல கொரோனாவும் இல்லை, யாரும் சாகல. காரணம், அந்த பகுதியில மாஸ்க் போடாம சுத்தினது நான் ஒரு ஆள் தான். ஏன்னா அந்த பகுதியில கேட் வந்து 2 மாவட்டத்துக்கு பிரிகிற இடம், சேர்ற இடம். அந்த இடத்துல போலீஸ்காரர்களுக்கு மூலிகை சூப்பு வச்சு கொடுப்பேன், மூலிகை சூப்பு வச்சு கொடுத்து கஞ்சி கொடுப்பேன். அப்போ சொல்லுவாங்க போலீஸ்கார், எஸ்பி வந்து விழுப்புரம் எஸ்பி வந்து அந்த சூப்பை சாப்பிட்டுட்டு, என்ன வேற எதுவும் கிடையாது, மர்மம் கிடையாது, அது வந்து தூதுவளை சூப்பு. தூதுவளை சூப்பை குடிச்சிட்டு எஸ்பி வந்து கேட்கறாரு, விழுப்புரம் எஸ்பி, இது என்ன சூப்புன்னு கேட்கறாரு. தூதுவளைங்க ஐயா, எப்படி இருக்கணும்னு பக்கத்துல இருந்த ஒரு கிராமத்தை பக்கத்துலயே இருந்துச்சு, அந்த செடியை பெருசு வந்து காமிச்சேன். இது பேர் என்ன, தூதுவளை, முள்ளுமுள்ளா இருக்கான்னு. ஆமாங்க ஐயா, இதெல்லாம் வந்து ரசத்துல தாளிக்கும் போது இதை வந்து இதையும் சேர்த்து வதக்கி ரசத்தை வச்சு சாப்பிட்டா எப்பேற்பட்ட சளி இருமல்லாம் வராது அப்படின்னா தூதுவளைய வீட்டுக்கு ஃபோன் பண்ணி தூதுவளை பிரிச்சு இன்னைக்கு தூதுவளை ரசம் வைங்க அப்படின்னு எஸ்பி அவங்க வீட்டுக்கு சொல்றாரு. இப்படிப்பட்ட நிலையில ஒரு டெடிகேஷனான வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆன்மீகவாதி என்பது எல்லாரையும் கடந்து எல்லாவற்றையும் சந்திச்சு எல்லாவற்றையும் கடந்து போனாதான் உண்மையான ஒரு அர்ப்பணிப்பு தான் ஒரு ஆன்மீகவாதிக்கு அடையாளம் என்பது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இன்றைய ஆன்மீகவாதிகளை பத்தி நான் பேசினா பிரச்சனை வரும், அதனால வேண்டாம். இன்றைய ஆன்மீகவாதிகளை பத்தி பேசுறதுக்கு நான் தயாராக இல்லை. கடவுள்கிட்ட அதையும் சேர்த்து சமர்ப்பணமும் போயிட வேண்டியதுதான்.
ஆனா எப்படி இருக்கணுங்கிறதுக்கான உதாரணங்கள் தான் நான் மேற்சொன்ன அந்த ஆன்மீகவாதி அருளாளர்களுடைய உதாரணம். ஆனா அடுத்த கட்டமாக அரசியலுக்கு வந்துடும். ஆன்மீகம் போயிடுச்சு. இரண்டாவது சக்கரம் அரசியல். அரசியல் என்பது அந்த காலத்துல எவ்வளவோ பெருந்தலைவர்களை இந்த நாட்டுக்காக தேசத்துக்காக தியாகம் பண்ண தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. ஒரு கக்கனை எடுத்துக்கலாம், நம்ம காலத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா காலத்துல ஒரு காமராஜர் எடுத்திருக்கலாம், காந்தி எடுத்திருக்கலாம், காந்தியை விட வெளியே வரப்படாத முடியாத சுபாஷ் சந்திர போஸ் ஒரு போராளிய எடுத்திருக்கலாம். ஆனா காந்தியை நாம ஏன் எடுத்துக்கிறோம்னா 2 நாடுகளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. ஒண்ணு தென்னாப்பிரிக்கா, 2வது இந்தியா. முதல்ல தென்னாப்பிரிக்காவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த பிறகுதான் இந்தியாவுக்கு வர்றாரு. அன்றைக்கு பூட்ஸ் காலால உதைப்பட்ட வெள்ளக்காரன் காலால உதைப்பட்ட காந்தியினுடைய அனுபவம் தான் 2 நாடுகளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது என்று சொல்லலாம். அதனாலதான் காந்தியை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதாகுது. அகிம்சை வழியில போராளி. அவருடைய சம்பவத்தை நாம சொல்றோம். தென்னாப்பிரிக்காவில எப்படி அவர் போராடினாரு அப்படின்ற ஒரு சம்பவத்தை நம்ம ஒரு நினைவு படுத்த விரும்புறோம். அப்ப தென்னாப்பிரிக்கால ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. ஆயிரக்கணக்கான மக்கள் காந்தியினுடைய பின்னாடி ஃபாலோ பண்றாங்க. வெள்ளைக்காரன் தடுக்கிறான், அந்த போராட்டம் ஊர்வலத்தை தடுக்கிறான். ஊர்வலம் வந்துகிட்டு இருக்கும்போது நீங்க இதை தாண்டி வரக்கூடாதுன்னு ஒரு கோடை போடுறான். கோட்டை போட்டு இந்தாண்ட பக்கம் யாராவது வந்தீங்கன்னா கோட்டை தாண்டி சுட்டுடுவான்னு வெள்ளைக்காரன் சொல்றான். உடனே காந்தி என்ன செய்யறாரு, கோட்டையும் தாண்டல, அந்த கோட்டுக்கு அந்தாண்ட பக்கமே உட்காந்துறாரு. பல ஆயிரக்கணக்கான மக்களும் காந்தியோட சேர்ந்து உட்காந்துறாங்க. நேரம் போக 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 பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்கல. வெள்ளைக்காரங்க காலகட்டத்துல சட்டம் என்ன சொல்லுன்னா, சூரியன் அஸ்தமனம் ஆவறதுக்கு முன்னாடி 6 மணிக்குள்ளார எந்த ஒரு பிரச்சனையும் தீர்வு கொண்டு முடிவு சொல்லிடணும் அப்படின்னும் போது அவன் எல்லாரையும் அடிக்கவும் முடியாது. கோட்டை தாண்டி இவனும் போக முடியாது, கோட்டை தாண்டி அவங்களும் வரல, வெள்ளைக்காரனும் அந்தாண்ட போக முடியாது. இப்படி ஒரு பிரச்சனை. ஏன்னா கோடு போட்டதே வெள்ளைக்காரன் தான். அதெல்லாம் தாண்டி வந்தா தானே அடிக்க முடியும், தாண்டி வந்தாலும் எப்படி அடிக்க முடியும்னு சொல்லிட்டு காந்தியினுடைய உடன் பிறந்த அந்த போராளிகள் எல்லாம் காந்தியோட சேர்ந்து அமர்ந்த பிறகு மேலிடத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன அவங்க போயிட்டாங்களா, கலைஞ்சிட்டாங்களா கூட்டம், ஏன் இன்னும் இருக்கிறாங்க, இன்னைக்கு இந்த பிரச்சனை என்ன அப்படின்னு மேல் மட்டத்துல கேட்கறாங்க. மேல் மட்டத்துல கேட்கும்போது, இல்லைங்க நான் ஒரு கோடு போட்டேன், அதை தாண்டி வரமாட்டாங்க, நாங்களும் இந்த கோட்டை தாண்டி அந்தாண்ட போய் அவங்கள எந்த தண்டனையும் செய்ய முடியாது அப்படின்ற நிலையில இருக்கும்போது நாங்க என்ன செய்யலாம்னா அவங்க கோரிக்கை என்னன்னு கேளுன்னு சொல்றாங்க. அவங்க கோரிக்கையை காந்தி கிட்ட கேட்கும்போது அப்போ அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. போராட்டம் கைவிடப்பட்டது. போராட்டம் கைவிடப்பட்டு காந்தியினுடைய கொள்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதனால்தான் அவர் மகானாக இருக்கிறார். இங்க மகாத்மாக இந்தியாவில் அவர் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார் என்பதுதான் அகிம்சை வழியில் செல்லுகின்ற பொழுது எது ஒன்றும் சாத்தியமாகும் என்பதற்கு ஒரு அடையாளம் தான் மகாத்மாவுடைய வாழ்க்கை வரலாறு. அந்த வகையில இன்னும் நிறைய விஷயங்கள் அரசியல்வாதிகளை பத்தி சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா இயற்கை சுரண்டல்கள் தான் இன்றைக்கு அரசியல்வாதிகளுடைய மூலதனமாக இருக்கின்றது. என்ன இயற்கை சுரண்டல்னா அது வெளிப்படையா சொல்ல முடியாது, ஏன்னா அரசியல். அதெல்லாம் அரசியல் சார்ந்து நம்ம போக முடியாத ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். ஆனா திருவண்ணாமலையில ஒரு பெரிய ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, சாதுக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, சாதுக்கள் உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சாதுக்கள் உயிர்னா அல்லது வேற ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அதுவான்னு சொல்லி கூட நம்ம பேசலாம். நம்ம அந்த வார்த்தையை சொல்ல விரும்பவில்லை, ஏன்னா நம்ம சுத்தமான ஆன்மீகவாதி, தூய்மையான உள்ளத்துல இருக்கிறோம். கெட்ட வார்த்தையில இந்த இடத்துல சமூக வலைதளத்துல பேசக்கூடாதுன்ற ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கிறான். சாதுக்கள் உயிர்னா அவ்வளோ கேவலமா உங்களுக்கு அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியதாகுது. காரணம், அதுக்கு உதாரணமாக இது ஒரு புகைப்படம். ஏன்னா இப்படி திருப்பினா அரசியல் ஆயிடும், அதனால திருப்ப விரும்பல. இந்த ஒரு புகைப்படத்தை இதுல இருக்கு. இந்த புகைப்படத்தை அப்படி திருப்பி தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு போயிட்டா மிகப்பெரிய கிளர்ச்சியும் பிரச்சனையும் திருவண்ணாமலை எழும்பும். மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள் கூட உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சாதுக்கள் கிட்டத்தட்ட 2000 பேர் இன்னைக்கு ஓட்டுரிமை பெற்றிருக்கிறாங்க. அந்த 2000 பேரும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓட் பேங்க் என்று சொல்லக்கூடிய அளவுல இன்னைக்கு சாதுக்களுடைய வலிமை மிகுந்திருக்கு. ஆனா என்ன அரசியல் பின்புலம் செய்யுதுன்னா, இவர்களை ஒன்று சேர விடாம பிரித்தாளும் சூழ்ச்சியை அரசியல்வாதிகள் செய்கிறார்கள். அந்த அரசியல்வாதிகளுக்கு ஒன்று சொல்லிக் கொள்வது வேண்டுமென்றால், 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆளுவன் மறைவதில்லை என்பதற்கு கவிஞனுடைய கொள்கைக்கு ஏற்ப எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சாதுக்கள் சமாளிக்கக்கூடிய தன்மையும் மனப்போக்கும் அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், அவர்கள் எல்லாம் விழிப்புணர்வு பெற்றால், சாதுக்கள் எல்லாம் விழிப்புணர்வு பெற்று இந்த நாட்டை பற்றியும் இன்றைக்கு சமுதாயத்தை பற்றியும் அரசியல்வாதிகளை பற்றியும் சிந்தித்தால்
இந்த கருப்பு பணம் எல்லாம் எப்படிலாம் எங்கெல்லாம் இருக்கு, யாரெல்லாம் வச்சிருக்கிறாங்கன்றது தெரிஞ்சால், இதை பற்றி சிந்தித்தால் ஒவ்வொரு மனிதனும் புரட்சிகரமாக மாறுவான். மோகன் சாது ஒருத்தன் கொஞ்சம் புரட்சியா பேசினாலே யாருக்கும் பிடிக்க மாட்டுது. 2000 பேரும் புரட்சிகரமாக மாறிட்டா இந்த நாடு தாங்குமா, இந்த பூமி தாங்குமா, திருவண்ணாமலை தாக்கு பிடிக்குமா? அதனால சாதுக்களுக்காக நலவாரியம் கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்? இருக்கிற இடம், உண்ண உணவு, மருத்துவம், இறந்து போனா சுடுகாடு, உலமாக்களுக்கு மாற்று மதத்தை சேர்ந்த உலமாக்களுக்கு நலவாரியம் அமைத்தது போல, அரவாணிகளுக்கு நலவாரியம் அமைத்தது போல, தொழிலாளருக்கு நலவாரியம் அமைத்தது போல எங்களுக்கு இந்து சாதுக்களுக்கு ஒரு நலவாரியம் கொடுங்க. ஏன்னா நான் வடநாட்டுல அக்கடாக்கள் இருக்குது, அந்த அக்கடாக்கள் போல இங்க அக்கடாக்கள் கிடையாது. அது பதில் இங்க மடங்களா இருக்குது. இன்னைக்கு இருக்கிற மடாதிபதிகள் எல்லாம் டாவுல ஒரு காலை குறைச்சிட்டா என்ன அதிபதியோ அந்த மாரி இருக்கிறாங்க. அதனால மடாதிபதிகள் எல்லாம் யாரையும் குறை சொல்ல விரும்பல. அதுக்கப்புறம் அவங்க ஒரு மடாதிபதி என்கிட்ட வந்து குறைச்சிக்குவாரு. ஏன்னா சாப்பாட்டு பிரச்சனை பேசும்போதே ஒருத்தர் வந்து இம்மா சோத்தை போட்டு அம்மா வீடியோ எடுத்து போட்டு நான் பொதுவாக தான் சொன்னேன். அதுக்கு ஒருத்தர் மறைச்சிக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாரு, எப்படி நீ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது போல இப்ப நான் யாரையும் குறிப்பிட்டு பேசக்கூட, குறிப்பிடாம பேசினாலே பிரச்சனை வருது, குறிப்பிட்டு பேசினா இன்னும் அதிகமா பிரச்சனை வரும். அதனால அந்த பிரச்சனைக்கு நான் தயாரா இல்லை. அதனால இங்க ஆன்மீகவாதிகள் தங்களுடைய சொத்துக்களை, மடாதிபதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் தங்களுடைய சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதிலே குறியாக இருக்கிறார்களே தவிர, இந்த மக்களுக்கு அடித்தட்டு மக்களாகிய இருக்கிற சாது சன்னியாசிகளுக்கு அரசாங்கத்தினுடைய மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்கள் எல்லாம் வந்து சேருவதற்கு யார் முன் வரைகிறார்கள்? இன்றைக்கு சொல்ல போற சாதுக்கள் சன்னியாசிகளுக்கு நலவாரியம் அமைக்கணும். அண்ணாமலையார் கிரிவலப்பாதை வெட்ட இருக்கிற சுற்றுவட்ட பாதை என்று சொல்லக்கூடிய ரிங் ரோடு அப்படின்ற பாதையில 9 சாலைகள் கனெக்ட் ஆகுது. 9 சாலைகளும் ரிங் ரோட்ல கனெக்ட் ஆகிற இடத்துல கோவில் உள்ளார 9 கோபுரங்கள் இருக்கு, நவ கோபுரங்கள் கோவில் உள்ளார இருக்கு. அந்தந்த கனெக்ட் ஆகிற இடத்துல அந்தந்த கோபுரங்கள் வந்து உட்காரணும். அது வழியாக இந்த பஸ்ஸுக்கு லாரி எல்லாம் நுழைவு வாயிலாக ரிங் ரோட்ல அவுட் ஆஃப் சிட்டில 9 கோபுரங்கள் அமைக்கணும். 270 அடி ராஜகோபுரம் கிழக்கு திசையில அமையணும்னு சொல்லிட்டு ஒரு விண்ணப்ப மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு அனுப்பி வச்சேன். அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிப்ளை கொடுத்துட்டாங்க, மறைந்த முதல்வர் ஜெயலலிதா. அதுக்கப்புறம் கிடப்புல கடந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து அனுப்பி வச்சேன். இந்த சாதுக்கள் நலவாரியம் விஷயமோ நவகோபுரங்கள் விஷயம் ஃபைல் இருக்குதே தவிர இன்னும் அதுக்கான முடிவு தெரியல. அப்பதான் நம்ம ஆன்மீகவாதி இருக்கிற குன்றக்குடி அடிகளார் அவருடைய ஞாபகம் இப்ப எனக்கு வருது. என்ன செய்யறாருன்னா, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி, அந்த கட்சிக்கு இவர் வந்து சிறப்பு விருந்தினராக குன்றக்குடி அடிகளார் வராரு. அப்ப என்னடா இவரு வந்து ஆன்மீகவாதி, குன்றக்குடி அடிகளார் ஆன்மீகவாதி, நடத்துறதோ கம்யூனிஸ்ட் கட்சி, இதுக்கு எதுக்கா இவர் வராரு அப்படின் போது ஒரு மைதானத்தை உட்காந்துட்டு அவருடைய பேச்சை கேட்கிற அலாதி பிரியமா இருக்குது அவருடைய பேச்சு, குன்றக்குடி அடிகளாருடைய பேச்சு. அப்ப என்ன நடக்குதுன்னா, அவர் சொல்றாரு, குன்றக்குடி அடிகளாரு, நான் ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்திருக்கிறேன் தெரியுமா? கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கை பொது உடைமை, ஆன்மீகத்தினுடைய கொள்கையும் பொது உடைமை, 2 கொள்கையும் ஒன்று சேர்ந்து இருப்பதால் நான் பொது உடைமைக்காக பேச வந்திருக்கிறேன். என்னை தவறாக அரசியல் சாயம் பூச வேண்டாம் அப்படின்னு குன்றக்குடி அடிகளார் துவக்கிட்டு சொல்றாரு. காவிரி நீர் பிரச்சனை வெள்ளக்காரங்காலத்துல சில பேப்பர்களாக தாள்களாக அந்த ஃபைல் இருந்துச்சு. அப்ப காவிரி நீர்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான நீர்ப்பாசனம் கிடைச்சது. செல்வ செழிப்பாக வெள்ளக்காரன் நம்மளை ஆண்டுட்டு இருந்தான். ஆனா வெள்ளக்காரன் பாரி இப்ப நாடு கொள்ளக்காரனுக்கு கையில போயிடுச்சு. நான் சொல்லலைங்க, குன்றக்குடி அடிகளார் சொல்றாரு, கொள்ளக்காரன் கையில போயிடுச்சு. ஃபைல் பெருத்து பல ரூம் பல குடோன் இப்படி ஆகிடுச்சு. ஆனா தண்ணி வந்து சேரல. காரணம் என்னன்னு கேட்டா, காவிரி நீர் பிரச்சனையை வந்து கர்நாடகக்காரன் நம்மளை தமிழனாக பார்க்கிறான். கர்நாடகக்காரன் நம்மை தமிழனாக பார்க்கிறான். தமிழன் கர்நாடகக்காரனாக பார்க்கிறான். 2 மாநிலங்களுக்குள்ளார மொழி வேற்றுமை வைத்துக் கொண்டு தண்ணியை தரவிடாமல் இவர்கள் அலைக்கழித்து ஃபைல்கள் தான் பெருகியதை தவிர தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வரவில்லை. இதற்கெல்லாம் காரணம் கர்நாடகக்காரனும் தமிழனும் சேர்ந்து இந்தியனாக யாரும் ஒருத்தர் பார்க்கல. இந்தியனாக அன்னைக்கு வெள்ளைக்காரன் காலத்தில் நாம் எல்லாம் இந்தியனாக போராடினோம், வெள்ளைக்காரனை விரட்டி அடித்தோம். இன்றைக்கு மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டதனால்
அந்த மொழிவாரி மாநிலம் என்பது தமிழனாக நம்மை பார்க்கிறான், கர்நாடகக்காரனாக நாம் அவனை பார்க்கிறோம். ஆனால் தண்ணி வந்தபடி இல்லை, யாரும் இந்தியனாக ஒருத்தர் பார்க்கவில்லை என்று குன்றக்குடி அடிகளார் சொன்ன வார்த்தை இன்றளவும் பசுமரத்தாணி போல என்னுடைய வாழ்க்கையில பதிந்திருக்கிறது. இன்றைக்கு அரசியல் அப்படி இருக்கிறது. காரணம், தண்ணி பிரச்சனை கூட அரசியலாக பார்க்கிற ஒரு கேவலமான ஒரு ஆட்சி தான் தொடர்ந்து நடந்து. இந்த ஆட்சி அந்த ஆட்சி நான் சொல்ல மாட்டேன். தொடர்ந்து யார் வந்தாலும் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாத கோலமாகத்தான் இந்த தமிழகம் தன்னை கடந்து கொண்டு இருக்கிறது. இந்த நிலையம் மாறும், இந்த நிலையம் மாறும், தீர்வு கிடைக்கும் என்று ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் மாற்றத்தின் போதும் இந்த தமிழ்நாடு எதிர்பார்க்கிறது, மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் என்ன தலையெழுத்தோ, 75 ஆண்டுகள் சுதந்திரத்தை அடைந்த பிறகு கூட இந்த நாடு எங்கே செல்கிறது என்ற கேள்வியை MS உதயமூர்த்தி ஐயா மீண்டும் நினைவுக்கு கொண்டு வருகிறார். சரி, இப்ப ஆன்மீகத்தை பார்த்துட்டோம், அரசியலை பார்த்துட்டோம். கல்வி மூன்றாவது சக்கரமானது கல்வி. கல்வி என்ன இருக்கு? ஒரு LKG ஸ்டூடெண்ட்டை சேர்க்கணும்னா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆனா பெண்ணான்னு கூட தெரியாது. ஆனா குழந்தை பிறப்பதற்கு முன்னாடியே கல்வி சாலையில போயிட்டு கியூல நிக்கிறாங்க பேரண்ட்ஸ். அதாவது தந்தை போய் நிக்கிறாரு. அம்மா எல்லாம் பிரெக்னெண்டா இருக்கிறாங்களே, அதனால அவங்களால வர முடியாதுன்னு சொல்லிட்டு தகப்பன் போயிட்டு கல்வி சாலையில போய் முன்மொழிகிறார். என்னன்னா, ஐயா உங்க 2 பேரும் குழந்தை பிறப்பதற்கு முன்னாடி 2 பேரையும் டெஸ்ட் எடுப்போம், பேட்டி காண்போம். எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு பேரோட நீங்க 2 பேரும் குழந்தையோட நீங்க நேர்காணல் கல்வி சாலையில நேர்காணல் உங்களை முதல்ல எடுப்போம். ஏன்னா எங்க பள்ளியில உங்க குழந்தை படிப்பதற்கு நீங்கள் தகுதியானவர்களா இருக்கிறீங்களா, அவங்களுக்கு படித்தவர்களா டிகிரி முடிச்சவங்களா ஒரு ஃபார்மாலிட்டி, ரெகுலரா பணம் கட்டுவாங்களா பேரண்ட்ஸ் அப்படின்ற ஒரு டெஸ்ட்டுக்கு தான் அந்த டெஸ்ட் வர வைக்கிறாங்க. ஒரு விண்ணப்பமே 1000-2000 ரூபாய்க்கு அப்ளிகேஷன் விற்கிறாங்க தனியார் கல்லூரியில. ஆனா நான் கேட்கிறேன், ஒரு அரசு கல்லூரியில படிச்சுட்டு தான் இன்னைக்கு எத்தனையோ விஞ்ஞானிகளும் சயின்டிஸ்டுகளும் பேரறிஞர்களும் அப்துல் கலாம் கொண்டு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. தெருவோரத்துல வெளிச்சத்துல படிச்சுட்டு தான் அப்துல் கலாம் வந்தாருன்னு சொல்றாங்க. அதே அரசு கல்லூரி ஏன் இன்னைக்கு சரியாக இயங்கப்படவில்லை? ஏன் தனியார் கல்லூரிகளை மிகைப்படுத்தி காட்டக்கூடிய காரணம் இல்லை? இன்னைக்கு குறிப்பா சரிகமப்பா அந்த நிகழ்ச்சியை பாக்குற ஜி தமிழ் தொலைக்காட்சியில பாக்குற அந்த குழந்தைகளை தெய்வத்தால் படைக்கப்பட்ட குழந்தைகள் போல அற்புதமா பாடுதுங்க. 6 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை, 11 வயசு குழந்தை MS விஸ்வநாதன், கண்ணதாசன் போன்ற பாடல்களை எல்லாம் மிகப்பெரியவர்களே அச்சப்படுகின்ற பாடல்களை எடுத்து அந்த பாடல்களை சரிகமப்பா அந்த நிகழ்ச்சியில பாடுதுன்னு சொன்னா, அந்த ஒவ்வொரு நாளும் அந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போதுல எனக்கு கண்ணில் தண்ணி வரும், அழுவேன். இந்த குழந்தைகள் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று பாடல் பாடியது போல இந்த குழந்தைங்க எல்லா குழந்தையும் மண்ணில் பிறக்குது, எல்லா குழந்தையும் நல்லபடியா வளருது. ஆனால் சில குழந்தைகள் தான் இப்படிப்பட்ட தெய்வ அம்சம் பிறந்த குழந்தையாக இருக்கும் என்பதிலே அந்த குழந்தைகளை நேர்ல பார்த்து நாங்க ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினைக்கிறோம். தேவைப்பட்ட அடியன் 101 சதகம் அண்ணாமலையார் பாடலை அந்தாதி வடிவத்தில் எழுதி வெளியிட்டிருக்கிறார். அந்த பாடல்களை அவர்கள் எல்லாம் வெளியிடுவதாக இருந்தால் காப்பிரைட்ஸ் அவங்களுக்கே கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அப்படிப்பட்ட விஷயங்களை தெய்வ அம்சம் பொருந்திய அந்த குழந்தைகள் வளர்ச்சிக்காக நாங்கள் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். இதை பார்க்கக்கூடிய அந்த ஜி தமிழினுடைய இயக்குனராகட்டும், ப்ரொடியூசராகட்டும், அல்லது ஜி தமிழ் தொலைக்காட்சியாக இருக்கட்டும், எங்களை அணுகினால் நாங்கள் அந்த குழந்தைகளுக்கு அண்ணாமலையார் அருட்பிரசாதங்களோடு அவர்களை ஆசீர்வாதம் செய்து இந்த பாடல்களையும் அவர்களுக்கு கொடுத்து இந்த எதிர்காலத்தில் அவருடைய கல்விக்கு என்ன உதவி தேவையோ அத்தனை குழந்தைகளுக்கும், குறிப்பாக அந்த பையன் ஒருத்தவன் பாடுறான், ஒரு குழந்தை பாடுது, பெண் பிள்ளை பாடுது, இந்த ஊருக்கே ஒரு பஸ் வர வச்சு கொடுத்து அமைச்சரை திரும்பி பார்க்க வைக்கிறது, அரசியல்வாதிகளை திரும்பி பார்க்க வைக்கிறது கல்வி, அரசு கல்வி மாணவர்கள். இதைதான் நாங்க சொல்ல வர. இன்னைக்கும் கல்வி செத்து போகல, நாம போய் தேடி போறோம். பெரிய பெரிய நிறுவனமா இந்த கல்வியில தான் படிக்கணும், அந்த காலேஜ்ல தான் படிக்கணும், இப்படி நாம பிள்ளைங்களை கெடுக்கிறோம். நம்ம பிள்ளைகளை நாம தான் கெடுக்கிறோம். அதனால நீங்க தேடி போறது அரசு பள்ளியில ஒரு அரசு பள்ளி டீச்சர் வேற்று மதத்தை சார்ந்தவங்க, பாடுற குழந்தை வேற்று மதத்தை சார்ந்த பொண்ணு, அந்த பொண்ணுக்கு டிக்கெட் செலவு பணம் செலவு பண்ணி நீ போய் ஜி தமிழ்ல பாடுன்னு சொல்லி அனுப்பி வைக்குதுன்னா எவ்வளவு சமய ஒற்றுமையை பார்க்குறோம், மத ஒற்றுமையை பார்க்குறோம். அங்க தேசம் தானே நமக்கு காட்டுது, மொழியா காட்டுது, இனமா காட்டுது, மதமா காட்டுது, மனிதநேயம் காட்டுகிறது. அந்த வகையில இன்றைக்கு காலம் செத்து போகவில்லை,
மனிதநேயம் செத்து போகவில்லை, மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெர்சன்டேஜ் குறைவா இருக்கு. எந்த வகையில பெர்சன்டேஜ் குறைவா இருக்கு? யாரெல்லாம் அட்டூழியம் அநியாயம் பெருக்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தங்களை விளம்பரப்படுத்தி கொண்டு மார்க்கெட்டிங் என்ற ஒரு பெரிய ஒரு சூழலை வைத்துக் கொண்டு கல்வி நிறுவனமும் ஒரு மார்க்கெட்டிங் ஆயிடுச்சு. கல்வி நிறுவனங்களும் மார்க்கெட்டிங் ஆயிட்டதுனால அப்பாவி பிள்ளைகள் எல்லாம் படிப்பு திறமை இருந்தும் படிப்பதற்கான அறிவு போதிய அறிவு இருந்தும் பணம் தான் நிர்ணயிக்கப்படுகிறது கல்வியை கூட. அந்த வகையில கல்வி என்பது ஒரு பெரிய அரசியல் சார்ந்த ஒரு கட்டமாக போய்விட்டது. கல்வி என்பது அந்த காலத்துல மணல்ல கோடு போட்டு எழுதினாங்க, அப்புறம் புளியங்கோட்டையை வச்சு எழுதினாங்க. குருகுல கல்வியை வேண்டும் என்பதுதான் இன்றைய காலகட்டத்தில் நாம் வலியுறுத்தி வருகின்றோம். குருகுல கல்வி என்பது சரியான முறையில் அன்றைக்கு நடந்தது. அந்த குருகுல கல்வி இன்றைக்கு சரியான முறையில் இருக்கிறதா என்று கேள்வியினுடைய வினாவாக இருக்கிறது. குருகுல கல்வி இல்லை. அதை தான் வலியுறுத்தினார்கள். ராஜாஜி வலியுறுத்தினார் குருகுல கல்வி வேண்டும் என்று. அந்த ராஜாஜியை மூளையை அபரிதமான ஒரு மூளை. ஆனால் அன்றைக்கு இருந்த ஒரு ஆட்சியாளர்கள் எதிர்ப்பாளர்கள் இந்த சாதி வேண்டாம், இந்த குலம் வேண்டாம் என்று சொல்லி அவரை ராஜாஜியை முட்டாளாக கருதினார்கள். ஆனால் ராஜாஜியினுடைய நிலைப்பாடு இன்றைக்கு அது உண்மையாக தேவைப்படுகிறது என்ற நிலை நாம் அனைவரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம். இந்த தேசம் இந்திய தேசம் விவேகானந்தர் சொன்னது போல என்றைக்கோ வல்லரசாகி விட்டது. இந்த நாடு பாரத நாடு என்பது என்றைக்கோ வல்லரசு ஆகிவிட்டது. நாம் அதை பெருமையாக தன்னடக்கத்தோடு பெருமை சாட்டி கொள்ளாமல் நாம் அடக்கி வாசிக்கிறோம். யாரெல்லாம் முன்னாடி ஓடுறீங்களோ ஓடுங்க, நாங்க இருந்து உங்களை அடிக்கிறோம் அப்படின்ற நிலைமையில இன்றைக்கு பாரதம் விழிப்புணர்வோடு தான் இருக்கிறது. யாரும் தோத்து போகல. அதனால கல்வி என்பது ஒரு வியாபார பொருளாக இல்லாமல் சமுதாயத்துக்கு நாளைய தலைமுறையினருக்கு ஒரு பனைமரத்தை வேர் மற்ற எல்லா மரத்தையும் பிடிங்கிடலாம், பனைமரத்தை பிடுங்க முடியாது. ஏன்னா அந்த வேர் நாணி வேர் மிக ஆழமான நிலையில போகும். அந்த பனைமரத்தினுடைய வேரை போல கல்வி இருக்கணும். ஒரு பெரிய ஒரு கருவூலமாக ஒரு பரந்த ஒரு அதாவது விருட்சம் என்று சொல்வார்கள். அந்த விருட்சத்துல பார்த்தீங்கன்னா நிழல் மட்டும் இல்லை, பல பறவைகள் விலங்குகள் ஊர்வனங்கள் எல்லாம் அந்த விருட்சத்திலே தங்கி இருந்து தன்னுடைய வாழ்நாளை கடத்தி கொள்கிறது. இதுல ஒரு கதை ஒன்று இருக்கிறது. இந்த விருட்சம் சொல்லும் போது ஒரு கதை நமக்கு தெரிகிறது. என்னன்னா மகாபாரதத்துல ஒரு கிளைக்கதை. அந்த மகாபாரதத்துல கிளைக்கதை என்னன்னா, ஒரு அடர்ந்த காடு, அந்த காடினுடைய கர்மா அன்றோடு முடிய போகிற நிலை. ஏன்னா ஸ்ரீ பகவான் அக்னி அந்த காட்டை அழிப்பதற்கு தயாராகிவிட்டார். அப்ப அந்த காட்டினுடைய கர்மாவப்படி அந்த காடு அழிய போகிறது என்றால் வழிநெடுக்க தீ பரவி கொண்டே அந்த காட்டை நோக்கி வருகிறது. அந்த காட்டுக்குள்ளார ஒரு பெரிய ஒரு விருட்சம் இருக்குது. அந்த விருட்சத்துல ஒரு பொந்து இருக்கிறது. அந்த பொந்துல 2 பறவைகள் வாழ்ந்துட்டு இருக்குது. அந்த பறவைகள் யாருன்னு கேட்டா முன்னாடி பிறவியில கந்தர்வலாக வாழ்ந்தவர்கள். அந்த கந்தர்வலாக ஆண் பெண் 2 பறவையும் இருந்து சாபத்தின் காரணமாக பறவையாக அந்த பொந்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி இந்த தீ வருகின்ற பொழுது இந்த மரத்தை அக்னி பகவானால நெருங்க முடியல. ஏன்னா அந்த பறவைகளோட தவம், அந்த தவம் என்பது சாதாரண தவம் இல்ல. கந்தர்வர்களுடைய தவம் அக்னி பகவானை நெருங்க முடியாம என்ன காரணம்னு சொல்லிட்டு அக்னி பகவான் யோசனை பண்ணி பார்த்தா அந்த 2 பறவைகள் கண்ணுக்கு தெரியுது. உடனே அந்த பறவைகளை மன்றாடி போய் அக்னி பகவான் வணங்கி கேட்டுக்கிறாரு, அம்மா தாயே, நீங்க யாருன்னு தெரியல, 2 பறவைகள் உருவத்துல இருக்கிறீங்க. ஆனா இந்த மரத்தை என்னால அழிக்க வேண்டிய கடமையை நான் இருக்கிறேன், இந்த காட்டை அழிக்க வேண்டிய கடமையில நான் இருக்கிறேன். தயவுசெய்து இந்த மரத்தை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா இந்த மரத்தையும் அழிச்சிட்டு இந்த காட்டையும் அழிச்சிட்டு என்னுடைய வந்த வேலையை முடிச்சுட்டு போவோன்னு அக்னி பகவான் விரும்புறாரு, வேண்டுறாரு. ஆனா அந்த பறவைகள் என்ன சொல்லுது, முடியாது, நாங்க நகர மாட்டோம், உன்னுடைய கடமையை நான் செய்ய வேண்டாம் என்று நாங்கள் தடுக்கவில்லை. நீ செய்வதாக இருந்தால் எங்களையும் இந்த மரத்தோடு சேர்த்து அழித்து விடு. ஏனென்றால் இந்த மரம் எங்களுக்கு நல்ல கனிகளை கொடுத்தது, நல்ல சுவாசத்தை கொடுத்தது, நல்ல எங்களுக்கான இருப்பிட வீட்டை இந்த பொந்து கொடுத்தது. இந்த மரத்தில் இத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நாங்கள் இந்த மரத்திற்கு நன்றி விசுவாசம் பட்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆகையினால ஒருபோதும் இந்த மரத்தை விட்டு நாங்கள் நகர மாட்டோம். நகர்ந்தால் எங்களை விட ஒரு மோசமான நன்றி துரோகம் யாரும் இருக்க முடியாது. அதனால் அப்படிப்பட்ட நன்றி துரோகத்தை நன்றி கெட்ட நிலையில நாங்கள் இருக்க மாட்டோம்.
அதனால் தயவு செய்து உங்களை நாங்கள் வணங்கி கேட்டுக்கொள்கிறோம், இந்த மரத்தோடு எங்களையும் அழித்து விடுங்கள் என்று அந்த பறவைகள் மன்றாடி கேட்கும் போது அக்னி பகவான் அப்போதுதான் அந்த பறவைகளுக்கு சாப விமோசனம் கொடுக்கிறார். உங்களுடைய தவத்தை சோதிப்பதற்காகவே என்னை இறைவன் அனுப்பி வைத்தார். நீங்கள் எப்படி அர்ப்பணிப்பாக இந்த மரத்திற்காக நீங்கள் உங்களுடைய தியாகத்தை தவத்தை அர்ப்பணிக்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் தூயமானவர்கள் ஆகிவிட்டீர்கள். அதனால் உங்களுடைய சாப நிவர்த்தி பெற்று மீண்டும் கந்தர்வர்களாக திரும்பி மேலோகத்துக்கு செல்லுங்கள் என்று சொல்லி அவர்களையும் வணங்கி அப்போது அவர்கள் மீண்டும் சுய உருவம் பெற்று அந்த கந்தர்வர்களாக விண்ணுலகம் சென்றார்கள் என்பது அது ஒரு கிளைக்கதை. ஏனென்றால் ஒரு அர்ப்பணிப்பு என்பது தன்னை சார்ந்தவர்கள், தன்னை வளர்த்து விட்டவர்கள், இன்னைக்கு சிஷ்யர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் தன்னுடைய கிளை இறக்கை முளைச்ச உடனே தனி பறவைகளாக பறந்து அவ்வளோ ஒரு கூட்டை அடைந்து விட்டோம் என்று சொல்லி தாய் மரத்தை இழந்து அவர்களுடைய துரோகம் என்பது ஒரு குரு சிஷ்யன் என்பது பாரம்பரியம் இல்லாமல் போய்விட்டது. காரணம், திருவண்ணாமலை என்பது ரொம்ப ஒரு அவ்வளவு லட்சணத்துல கூட்டம் பெருக பெருக காசு சேர சேர யார் எந்த நினைப்புல இருக்கிறோன்றதே மறந்து போயிடுறாங்க. முக்கியமா அன்னதானத்தை பத்தி சொல்லணும்னாக்கா, திருவண்ணாமலையில அன்னதானம் என்பது குப்பை சேர்க்கிற நகரமாக மாறிவிட்டது. காரணம், திருவண்ணாமலையில அன்னதானம் செய்வது தவறானது, தப்பு என்று நான் ஒரு காலகட்டத்திலே நான் பேசியிருக்கிறேன். திருவண்ணாமலையில் அன்னதானம் செய்வது தப்பு தவறு இல்லை, திருவண்ணாமலை அன்னதானம் செய்கின்ற முறை தப்பு தவறு என்றுதான் நம்ம சொல்ல வரோம். காரணம் என்னன்னா, அன்னதானம் செய்வது கர்ணனே செய்யாத ஒரு காரியம். அன்னதானத்தை கர்ணனே செய்ய முடியாது. அந்த செய்யாத ஒரு காரியத்தை தான் அன்னதானத்தை திருவண்ணாமலை செய்வது காசியை விட வீசம் பெருசு திருவண்ணாமலையில் அன்னதானம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அன்னதானம் செய்கின்ற முறையாளர்கள் முறைப்படி நடத்துகிறார்களா? இப்ப கடந்த தீபம் முடிஞ்சது, 10-15 நாளாக நான் இருக்கிற பகுதியில அன்னதானம் இரவு பகலாக ஷிஃப்ட் மாறி 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 போடுறாங்க. மிக அற்புதமான ஒரு சேவை. ஆனா 3வது வீட்டுல நான் இருக்கிறேன், 15 நாளாக இரவு பகலாக நான் தூங்க முடியவில்லை. தூக்கமே இல்லை. சாமியை கோயிலுக்கும் போக முடியல. ராத்திரிலாம் கண்ணு முடிச்சா பகல்ல தூங்க வேண்டியது. பகல்ல லொட்டு 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 ஜாமான்களை புரட்டுறது, கிண்டுறது, இப்படியாக 15 நாட்களாக அவர்கள் தொல்லை கொடுத்தார்கள். சரி, நாம அதை போய் கேட்டா, ஏன் இந்த ஒரு டெடிகேஷன் கூட நீங்க பண்ணக்கூடாதா? சாமியாரா இருக்கிற இந்த ஒரு தியாகம் கூட நீ பண்ணக்கூடாதா? என்ன இரவு பகல் தூங்காம இருக்கிறதா தியாகம்? சரி, ஒத்துக்கிறோம் தியாகம். ஆனால் பப்ளிக் சாப்பிட வரவங்கள வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. பப்ளிக் சாப்பிட்றாங்க. 1 லாரி குப்பை சேருது. பப்ளிக் கேட்குறாங்க, குடிக்க தண்ணி கொடுங்க, கை கழுவ தண்ணி கொடுங்க. இல்ல சாப்பாடு தான் எங்களால போட முடியும், நீ தண்ணி வேணா வெளியில போய் குடிச்சுக்கோ, கை கழுவுனா வெளியில போய் கை கழுவிக்கோ. அதுக்கு எதுக்கா சோறு போறேன்னு கேட்டா, இவங்க ஆசிரமத்துக்காரங்களாம் சேர்ந்து பப்ளிக் அடிக்கிறாங்க. பப்ளிக் அடி சோத்தை தின்னுபிட்டு அவங்க சோத்தையும் தின்னுட்டு அடியும் கொடுத்து அனுப்புறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு துரோகம். அதுக்கு புண்ணியத்தை சேர்ப்பதற்கு பதிலாக பாவத்தை சேர்க்கின்ற கர்மா அவர்களை சேர்த்து. இது குறிப்பு 100க்கு ஃபோன் பண்ண, ஃபுட் கார்பரேஷன் ஃபோன் பண்ண, எஸ்பிக்கு ஃபோன் பண்ண, கலெக்டர் உதவியாளருக்கெல்லாம் தகவல் சொன்ன. மிஞ்சி மிஞ்சி அந்த 1 லாரி குப்பையை அகற்றினார்களே தவிர, அடுத்த 1/2 மணி நேரத்தில் அடுத்த 1/2 லாரி குப்பை சேர்ந்ததை தவிர தீர்வு கிடைக்கவில்லை. காரணம், அந்த பகுதியில குப்பைகள் சேர்ந்தா தவளை அந்த பகுதியில வருது. அந்த குப்பைகளை தின்பதற்கு எலி வருகிறது. அந்த குப்பைகளை எலியும் தவளையும் தின்பதற்கு பாம்பு வருகிறது. இதெல்லாம் நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன். பாம்பு வந்ததெல்லாம் கூட வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன். உயிரோட பாம்புகள், அடிபட்டு போய் தூக்கி கடாசின பாம்புகள் எல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன். அப்படிப்பட்ட நிலையில இன்றைக்கு திருவண்ணாமலையில அன்னதானம் கமர்ஷியலாக போய்விட்டது. காரணம், நான் கேள்விப்பட்டேன், அந்த ஆசிரமத்துக்கு மாதத்திற்கு 1 கோடி ரூபாய் மேல பௌர்ணமிக்கு வருதுன்னா அது என்ன மாதிரி பணமா இருக்கும்? வெளி மாநிலத்திலிருந்து பதுக்கப்பட்ட பணம் வெள்ளையாக மாறுவதற்கு இங்க கொண்டு அதை பயன்படுத்திக்கிறாங்க. அன்னதானன்ற பெயர்ல பெர்சன்டேஜ் பிரிச்சுக்கிறாங்க. இதுதான் நான் கேள்விப்பட்ட உண்மை. நான் போய் நேரில் பார்க்கல, கோடிக்கணக்கான படத்தையும் பார்க்குற அளவுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. அது எப்படி செலவு பண்றாங்கன்னு கணக்கு கேட்கிற அதிகாரமும் எனக்கு இல்லை. அதனால கேள்விப்பட்ட விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அப்ப வெளி மாநிலத்திலிருந்து ஒரு பதுக்கப்பட்ட பணங்கள் எல்லாம் இங்க வெள்ளையாக மாறுகிறது என்றால், ஏன் அவர்கள் முறைப்படி அரசாங்கத்துக்கு நேரடியாக கணக்கு காட்டி செலுத்தி அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகலாம் இல்லையா? ஏதோ ஒரு பக்கம் ஏமாத்துறாங்க. இங்க புண்ணியம் செஞ்சா அங்க ஏமாத்துறாங்கன்னு அர்த்தமாகுது. அதனால இந்த வகையில திருவண்ணாமலை நெறிப்படுத்த வேண்டும், அன்னதானம் செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை.
திருவண்ணாமலையை நெறிப்படுத்த வேண்டும் அன்னதான திட்டத்திற்கு என்று சொல்கின்றோம். ஆக அரசியல் பார்த்துட்டோம், ஆன்மீகம் பார்த்துட்டோம், கல்வியும் பார்த்துட்டோம், அதுல இருக்கிற நியாய தர்மங்களையும் பார்த்துட்டோம். மூன்றாவது சமூக ஊடகங்கள், சமூக மக்கள் தொடர்பு சாதனங்கள் நான்காவதா கடைசி சக்கரம் பார்க்க போறோம். மக்கள் தொடர்பு சாதனம் என்று சொல்லக்கூடியது அன்றைக்கு இருந்த எழுத்து முறை, இசை, அதாவது முத்தமிழ் என்று சொல்வார்கள், இயல் இசை நாட்டியம். அந்த இயல் இசை நாட்டியம் என்பது வெள்ளைக்காரர்கள் காலத்துல தெருக்கூத்தாக, அதாவது களை கூத்தாடி, அரசர் காலத்துல களை கூத்தாடி, அதன் பிறகு பாத்தீங்கன்னா தெருக்கூத்தாடியாக முடிஞ்சு திரைப்படம் முடிஞ்சு இன்னைக்கு சீரியல்கள் அப்படின்னு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அந்த மக்கள் தொடர்பு சாதனம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதுல எந்த விதமான பேதமும் இல்லை, காழ்ப்புணர்ச்சி இல்லை, மிக பாராட்டுதலுக்குரியது. ஆனால் ஒரு களை கூத்தாடி செய்த வேலையை இன்றைக்கு இந்த மக்கள் தொடர்பு சாதனம் செய்கிறதா என்று கேட்டால் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒரு படத்திற்கு 500 கோடி, 600 கோடி, 700 கோடி என்று கோடி கோடியாக முதலீடு செய்து பல ஆயிரம் கோடியாக அதை அபிவிருத்தி செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு திரையுலகம் இருக்கிறது என்றால் அந்த களை கூத்தாடி பெற்ற வெற்றியை இன்றைக்கு இந்த திரையுலகம் அடையவில்லை, பணத்தை நோக்கி தான் செல்கிறது. சமுதாய கருத்துக்களை சொல்லக்கூடியது ஆங்கே எங்கேயாவது ஒரு படம் வரலாம், ஆனால் அதிலும் கமர்ஷியலாக தான் இருக்கிறது. சமுதாய கருத்தை மட்டுமே சொல்லக்கூடிய படமாக இருந்தால் அது தோல்வியை தழுகிறது, மக்கள் மத்தியில் அதிகமா போய் சேராது. இப்ப என் கருத்து மாதிரி நான் அதிகமா கருத்து நல்ல கண்டென்ட்டா சொல்லுவேன், பாக்குறதுக்கு விரும்புறது இல்ல. ஆனா ஏதாவது ஒரு சொதப்பல், யாராவது ஒருத்தவங்க வெந்ததை தின்ட்டு வந்தது உலக கருத்து பல லட்சங்கள் கோடிகள் பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சமூக வலைதளங்கள் இருக்குன்னா அதுக்கு காரணம் யாரு? மக்கள் தான். என்டர்டைன்மெண்ட் என்ற அளவில் நீங்க போயிட்டு இருக்கிறீங்கன்னா உண்மையான கருத்து சொல்வதற்கு தயங்குவாங்க, யாரும் வெளியே வர மாட்டாங்க. அப்ப இந்த களை கூத்தாடிக்கு நான் வர மறுபடியும். களை கூத்தாடி என்ன சொல்கிறார் என்றால், அன்னைக்கு வெள்ளக்கார வானத்தை பார்த்து சொல்றான், கொக்கு பறக்குது, வெள்ளை கொக்கு பறக்குது, அந்த வெள்ளை கொக்கு இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு நாம் ஒன்று சேரணும்னு களை கூத்தாடி தெருமேடையில பாடலாம். அப்ப வெள்ளை கொக்கு என்று யாரை சொன்னான்? வெள்ளக்காரனை சொன்னான். அந்த வெள்ளை கொக்கை விரட்டி அடிக்கணும், பயிர்களை நாசம் பண்ணுது அப்படின்னு ஒரு சிலேடையாக வெள்ளைக்காரனை விரட்டுவதற்காக வெள்ளை கொக்கை வைத்து பாடிய பாட்டு இன்றைக்கு சமுதாயத்துல கொள்ளைக்காரனை விரட்டி எடுப்பதற்கு ஏன் இந்த சமுதாயம் முன்வரவில்லை? இந்த சமூக ஊடகங்கள் ஏன் வரவில்லை? இப்ப ஒருத்தர் திருவண்ணாமலையில ஒரு பிணங்கள் எல்லாம் அடக்கம் பண்ணுவதாக ஒரு தம்மட்டம் அடித்துக் கொண்டு சில கூட்டங்கள் இன்றைக்கு, அன்னைக்கு திருவண்ணாமலையில பிணத்தை அடக்கம் பண்றது அடியேன் தான் முதல்ல ஆரம்பிச்சது. காரணம், 16 கால் மண்டபத்துல ஒரு ஐயா, அந்த ஐயா பேரு சங்கரலிங்கம் ஐயா அவர் பேரு. அவர் என்ன செய்யறாருன்னா, நாங்க 2007 அறக்கட்டளை ஆரம்பிச்சோம். சின்ன டான்ஸ் மாஸ்டர் இன்னும் 2-3 பேர்லாம் எங்களுடைய அறக்கட்டளை இணைஞ்சு செய்வதாக நாங்க திட்டமிட்டு பேசணும். ஆனா அந்த காலகட்டத்துல அவங்க எல்லாம் விலகி போயிட்டாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் கிடைச்சாரு, அரிமா மூர்த்தி, லயன்ஸ் கிளப் பிரசிடென்ட் வாணியம்பாடியில இருந்து. அவரை பொதுச் செயலாளரை போட்டு நாம என்ன செஞ்சோம், அறக்கட்டளைய ஓம் ஆத்மலிங்கேஸ்வர அறக்கட்டளைன்னு ஆரம்பிச்சோம். அப்ப பல கலை நிகழ்ச்சி, கலாஞ்சலி விழான்னு ஆண்டுக்கு 1 கோடி ரூபாய் வருமானம் தரக்கூடிய ஒரு கலை நிகழ்ச்சி செய்வோம், அந்த வருமானத்தை வச்சுக்கொண்டு தொண்டு செய்வோம், அறக்கட்டளைக்கான விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு நாங்க திட்டமிட்ட போது அது தோல்வி அடைஞ்சது. செய்ய முடியல, யாரும் ஒத்துழைப்பு கொடுக்கல. ஆனா அந்த அறக்கட்டளை மட்டும் பதிவாயிடுச்சு. பதிவாயிட்ட பிறகு என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நேரத்துக்கு நான் அந்த 16 கால் மண்டபம் வழியாக செல்கிறேன். அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஐயா சங்கரலிங்கம் என்பவர் உயிருக்கு போராடிய ஒரு சூழ்நிலையில அவர் இருக்கிறார். உயிருக்கு போராடிய சூழ்நிலையில இருக்கிறவரை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு, இன்னும் இவரு ஏன் இப்படி இருக்கிறார்? ஏன்னா அவர் வாயை திறந்தாருன்னா பல ஆயிரக்கணக்கான ஈக்கள் உள்ள இருந்து வெளியே வரும். வாயை மூடினான்னா உள்ளேயும் வெளியுமா அந்த ஈக்கள் வந்து பரவி ஒரே கலீஜியாக சிறுநீர் மலம் எல்லாம் அவரை சுற்றி சூழ்ந்து ஒரே குழப்பமாக அவர் உயிருக்கு போராடிய நிலையில் இருந்தார். அக்கம் பக்கத்துல போய் விசாரிக்கிறேன், ஏங்க இவருக்கு என்ன நிலை, ஏன் இப்படி ஆயிட்டாரு, இப்படி ஏன் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறார், அவங்க சொந்த பந்தம் யாரும் இல்லை? இல்லைங்க, எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க புள்ள வந்து துபாயில எங்கோ பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் கிணறுல வேலை செய்யறானா, அவங்க சொந்தக்காரங்களாம் இவர் ரொம்ப அடம் பண்றான்னு சொல்லிட்டு இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவரை பத்தி சொல்றாங்க. அப்ப உடனே எனக்கு ஒரு எண்ணம் வருகிறது,
சரி, நாமும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகு நமக்கு இப்படி ஒரு சூழ்நிலை நாளைக்கு ஏற்படாதுன்னு என்ன நிச்சயம் இருக்கிறது? அதனால இவரை நாம கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்க்கலாம்னு சொல்லிட்டு முதலுதவி கொடுத்து ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்தாக்கா இவருக்கு அட்டெண்டர் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அட்டெண்டர் வேணும்னு சொல்லும்போது என்னன்னு கேட்டாக்கா, இல்லைங்க அட்டெண்டர்லாம் கிடையாது, யாருன்னே தெரியாது, இவரை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அட்டெண்டர் இல்லாம சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் என்ன செய்யறேன், உடனே உங்களுக்கு அட்டெண்டர் தானே தேவை, நான் என் பேரு சொல்றேன். சரி, உங்க பேர், அவர் பேர் என்ன, அவர் பேர் என்னன்னு தெரியாது. சங்கரலிங்கம் என்பது ஒரு அபாயகரமான ஒரு சூழல்ல இருந்தாரு. அந்த நிலை இவர் அவங்களுடைய உறவினர்கள்லாம் இருந்தோம், அவரை கைவிட்டுட்டாங்கன்னு சொன்ன உடனே ஆஸ்பத்திரியில போய் சேர்க்கும்போது உறவினர்கள் இல்லை, நான் தான் அட்டெண்டர் சொல்லும்போது அவருடைய அப்பா அம்மா பேர் என்ன அப்படின்னு அந்த பேஷண்டோட அப்பா அம்மா பேர் என்னன்னு ஹாஸ்பிட்டலில் கேட்குறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு அப்பா அம்மா பேர் தானே, அவர் பேரே தெரியாது, அப்பா அம்மா பேர் எங்கிட்ட தெரிய போகுது மனசில் நினச்சிட்டு, இவர் பேர் அண்ணாமலை, அவர் போட்டு எழுதுங்க, நீங்கள் தானே பேர் கேட்டீங்க அண்ணாமலை, அவங்க அப்பா பேர் அருணாச்சலம், நானா சொல்கிறேன் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்ட பிறகு அவருடைய கூடவே இருந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு, எனக்கும் வெளியில் போகணும், அவர் கூடவே இருக்கணும் போது மாம்பழ ஜூஸை லிக்விடாக வாயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அவர் மூச்சு கொஞ்சம் தெம்பு தைரியம் வர்ற அளவுக்கு ட்ரிப்பிளாக ஏற்றுனாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் மூச்சு பற்றி கண்ணை திறந்து பார்க்குற நிலைமைக்கு வந்தார். அப்புறம் அண்ணாமலை பேராமெடிக்கல் காலேஜ் திருவண்ணாமலையில் இருக்குது, அந்த காலேஜில் போயிட்டு அந்த செவிலியர் பெண்கள் நர்ஸு அந்த பிள்ளைங்க சேவைன்னா அற்புதமான ஒரு சேவை. அவர் உடம்பு முழுக்க க்ளீன் பண்ணி ஒரு புத்துணர்ச்சி பெற அளவுக்கு எல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றி புது ட்ரெஸ் வாங்கிட்டு அவர் இதுன்னு அப்போ அவர் பேச ஆரம்பிக்கிறார். அவர் பேர் என்னன்னு கேட்டால் அப்போ தான் சங்கரலிங்கம் அப்படின்னு அவர் சொல்கிறார். சரிங்க, உங்கள் பையன் எங்கே இருக்கிறான், இது மண்ணெண்ணெய் கிணறுல இருக்கிறான், பெட்ரோல் கிணறுல இருக்கிறான், வேலை செய்கிறான், வெளிநாட்டில் இருக்கிறான் அப்படின்றாரு. வெளிநாட்டில் அரைங்குறையமாக பேசல, நம்மளா புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஏதோ ஒரு பெண் குழந்தை பேர் சொல்கிறார், அவர் பொண்ணு பேர் மதுரையோ அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு மதுரையில் எந்த ஏரியா அப்படின்னு ஏதோ சொன்னார். அதெல்லாம் ஒரு குறிப்பு எடுத்துக்கிட்டு அப்போ இப்போ இருக்கிற சமூக வலைதளமோ அல்லது தொலைத்தொடர்பு சாதனங்களோ செல்ஃபோன்லாம் கிடையாது. அப்போது அந்த 1 ரூபா காயின் தான் போட்டு பேசுவோம். அப்போ அந்த 1 ரூபா காயினில் இங்கேருந்து போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு மதுரை போஸ்ட் ஆஃபீஸினுடைய தொடர்பு எண் வாங்குறேன். மதுரை போஸ்ட் ஆஃபீஸில் நம்பரை வாங்கி அவர் சொல்கிற அந்த ஏரியா இருக்கா முதல்ல கேட்குறேன். இருக்குன்னு சொன்ன உடனே அந்த ஏரியா போஸ்ட்மேனை தொடர்பு கொண்டு அவருடைய நம்பரை வாங்குறேன். அந்த ஏரியா போஸ்ட்மேனை நம்பரை கொண்டு இவர் சொல்கிற அந்த அந்த ஒரு பெண் பெயரை சொல்கிறாரு. அந்த பேர் எந்த தெருவில் இருக்கிறாங்கன்னா, ஆமாம் எங்கள் ஏரியாவில் தான் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்கன்னா அந்த போஸ்ட்மேன் சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு, ஒரு தொடர்பு கம்யூனிகேஷன் கிடச்சிச்சு, பெரியவருடைய குடும்பத்தை புடிச்சோம் அப்படின்னோடனே அந்த வீட்டில் போயிட்டு ஃபோன் போட்டு கொடுக்குறாரு. என்னங்க அப்படின்னா, ஆமாங்க எங்கள் அப்பா தான் அவர், வீட்டில் ரொம்ப அடம் பிடிக்கிறாருன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா தான் கொண்டு திருவண்ணாமலை கொண்டு விட்டு வந்துட்டேன்னு சொன்னாங்க, எங்கள் அப்பா தான் அது அப்படின்னா. சரிம்மா, உங்கள் அம்மாவை எப்படிம்மா கண்டுபிடி, எங்கள் அண்ணனை பிடிச்சா எங்கள் அம்மாவை பிடிச்சிடலாம் அப்படின்னா, அம்மா பேர் என்னன்னா பிரேமா அப்படின்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. உடனே அந்த அண்ணனுடைய ஃபோன் நம்பரை வாங்கி சென்னையில் இருக்கிறாருன்னு சொன்னோன்னா சென்னைக்கு தொடர்பு கொண்டா, அது எங்களுக்கு தெரியாதுங்க, எல்லாம் எங்கள் அம்மா தான் பொறுப்பு அப்படின்னு அம்மாவிட்ட போயிட்டு ஃபோனை போட்டு கொடுத்தா அம்மா பேசுகிறாங்க. ஏயா, அந்த ஆள் தொல்லை தாங்க முடியாமல் தானே விட்டு வந்தேன், மறுபடியும் ஏயா எங்கள் தலையில் கட்ட பார்க்குற, சத்தா நீயே வாரி போட்டுரு, எங்களெல்லாம் கொண்டு கொடுக்காத, நாங்களாம் முடியாது, எங்கள் அந்த ஆள் இம்சை பண்ணுவோம் எங்களை, அதனால நாங்கள் போட்டுன்னு தான் விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு மனைவி தன் புருஷனை பற்றி சொல்கிறாங்க. எனக்கு பெரிய வியப்பாக இருந்தது. ஒரு சம்பாதிச்சு கொடுக்க வரைக்கும் ஒரு குடும்ப தலைவன் தேவைப்படுறான், அவனுடைய சம்பாதனை முடிந்து பிள்ளைகளோட தயவு கிடைச்சிட்ட பிறகு சொந்த மனைவியே கணவனை இப்படி சொல்லலாமான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் உடனே நான் காவல்துறைக்கு தொடர்பு கொண்டு பேசுகிறேன். திருவண்ணாமலை காவல்துறையில் தொடர்பு கொண்டு பேசும்போது அவங்க உடனே அந்த பையன்கிட்ட பேசுகிறாரு, நீ இன்னும் 24 மணி நேரத்தில் உங்கள் அப்பாவை கூட்டின்னு போகலன்னா உன் பேரில் ஆக்ஷன் எடுத்து அங்கே பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்ன்ற முறையில் உங்கள் பேரில் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் உடனே அந்த பகுதியில் முக்கிய அரசியல்வாதிகிட்ட போயிட்டு பிடிச்சிக்கிட்டு என்னை இன்ஸ்பெக்டர் மிரட்டுறாரு அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பரிந்துரை சரிங்க எங்கள் அப்பா நாங்களே கூட்டின்னு போகிறோன்னு அவன் கூட்டின்னு போக ஆரம்பித்தான். அப்போ எனக்கு சந்தேகம் வந்துச்சு, இவன் திருவண்ணாமலேருந்து கூட்டின்னு போயிட்டு போகிற வழியில் திருப்பதிலையோ வேற ஊர்லேயோ எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு போவான் போய் இந்த கிழவன்னு சொல்லிட்டு கொடுக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன்.
இல்லைங்க அவன் வந்து உண்மையிலேயே கூட்டின்னு போயிட்டு காப்பாற்றுற மாதிரி தெரியல, திருவண்ணாமலை விட்டுட்டா திருத்தணிலையோ திருப்பதிலையோ கொண்டு விட்டுட்டு போடுவான் போலக்குது, கொடுக்காதுன்னு சொல்லும்போது காவல் ஆய்வாளர் என்கிட்ட சண்டை போற, யோ நீ தான் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும், குடும்பத்தோட சேர்க்கணும்னு சொன்னேன், இப்போ நீயே கொடுக்க மாட்டேன்னா இப்போ ஓ மேலே நான் கேஸ் போடுவேன் அப்படின்னு ஆய்வாளர் என்ன பிடிச்சி மாட்டேன். சரி எப்படியோ செய்யுங்கன்னு சொல்லிட்டு போனா போகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த கிழவரை குடும்பத்தோட சேர்த்தோம். 3 நாள் கழிச்சு திருப்பி ஃபோன் பண்ணா மூணாவதுக்காரங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களை தொடர்பு கொண்டு பேசும்போது அந்த பக்கத்தில் இருக்கிற போஸ்ட்மேன் மூலிமா அவரு வந்து செத்து 3 நாள் 4 நாள் ஆகி போச்சு அப்படின்னு ஒரு வாரம் கழிச்சு எனக்கு தகவல் வருது. அப்போ இங்கேருந்து கூட்டின்னு போய் வேலையை முடிச்சிட்டான்னு தான் அர்த்தம். அப்போ இப்படியெல்லாம் நாங்கள் தொண்டு செய்வதற்கு தயாராக இருந்தாலும் அவர்கள் குடும்பத்தாரே அவரை வந்து கைவிட்ட நிலை என்பது ஒரு கையேறு நிலையாகத்தான் இருக்கிறது. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பணமாக போனோம்னா கூட தலைமாட்டில் பணத்தை வச்சுக்கிட்டு படுத்து தூங்கி செத்து போனாதான் நிம்மதியாக போய் பணமும் அடக்க பண்ண முடியும். அந்த வகையில் இன்றைக்கு காலம் பணம் தான் ஒரு மனிதனை நிர்ணயிக்கிறது. அது ஆன்மீகமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், கல்வி சாதனமாக இருக்கட்டும், மக்கள் தொடர்பு சாதனமாக இருந்தால் கூட. இப்போ மக்கள் தொடர்பு சொல்லும்போது ஒரு இடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிணங்கள் அடக்கம் பண்ணுறது அந்த செய்தியை வந்து ஒரு பத்திரிகையில் மிகுதியாக, அதாவது 3008 பிணத்தை 22 வருஷமா ஒருத்தர் வந்து சொந்த செலவில் அடக்கம் பண்ணிட்டு வரதா ஒரு தகவல் பத்திரிகையில் செய்தி படித்தேன். ஆனால் அவர் எப்படின்னா நம்ம கீழே இருந்த ஒரு தம்பியோட சில பாடிகளை வாங்கி அவ்வப்போது அடக்கம் பண்ணிட்டு வந்து ஒரு ஒரு புது இடைச்செருகள் என்று தான் சொல்ல வேண்டும். அவருடைய தொண்டு இடைச்செருளாக வந்து சேர்ந்தவர் தான். அந்த இடைச்செருகள் தன்னை தானே பிரதானமாக கொண்டு, கர்மயோகி என்று தன்னைத்தானே அடையாளம் கொண்டு சட்ட விரோதங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தன்னை பாதுகாப்பு வலயத்தில் பல விருதுகள் வாங்கி பல நடிகர்கள், பல அரசியல் பிரமுகர்கள் அப்படின்றவங்கள்ட்டெல்லாம் போய் அறிமுகப்படுத்தி கொண்டு, தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி கொண்டு விருதுகளை குவிச்சு ஒரு தன்னுடைய பாதுகாப்பு வலயத்தை ஏற்படுத்தி கொண்டு சட்ட விரோத செயல்களும் செய்வதாக நமக்கு தகவல் வருகிறது. அந்த செய்தியை மனசுல வச்சுக்கிட்டு அந்த பத்திரிகையாளரை போய் அணுகி கேட்டா, நீங்க அவர் வந்து பத்திரிகை வாங்குறாரு, விளம்பரம் கொடுக்குறாரு, அதனால நாங்கள் செய்தி போடுவோம், நீங்களும் விளம்பரம் கொடுங்க, பத்திரிகை வாங்குன்னா ஒரு பத்திரிகைக்கு விளம்பரம் கொடுத்தா 6000 ரூபா ஒரு விசிட்டிங் கார்டு சைஸுக்கு கேட்குறாங்க. 6000 ரூபா விசிட்டிங் கார்டு சைஸ் உள்ள விளம்பரத்தை கொடுக்கணும்னா எத்தனை பத்திரிகைக்கு எத்தனை 6000 நான் தயார் பண்ணி என்னுடைய சேவையை முன்னிறுத்த முடியும்? நான் செய்வது தொண்டு, நான் செய்வது சேவை. ஆனால் பத்திரிகையாளரை பகைச்சிக்கூடாது, போலீஸ்காரங்களை பகைச்சிக்கூடாது, அரசியல்வாதிகளை பகைச்சிக்கூடாது, ஆன்மீகவாதிகளை பகைச்சிக்கூடாதுன்னா எப்படி ஒரு சேவையை வந்து முன்னிறுத்தி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும்? ஆக எங்களுடைய சேவையானது ஆன்மீகமாகட்டும், அரசியல் சார்ந்த விஷயங்களாகட்டும், கல்வி சார்ந்த விஷயங்களாகட்டும், மக்கள் தொடர்பு சாதனமாக MS உதயமூர்த்தி ஐயா இந்த 4 சக்கரங்களை சொன்னது போல இந்த 4 சக்கரங்களை கடந்தால்தான் ஒரு ஆன்மீகவாதி உண்மையாக வாழ முடியும் என்றால் அதனால் வரக்கூடிய சோதனை இறைவன் தரக்கூடிய சோதனையாக கருதுகின்றோம். எந்த சோதனையும் வென்றால்தான் சாதனை படைக்க முடியும். அதனால் போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வோம் பயணம், எமன் வரினும் நில்லேன் அஞ்சேன் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். முடிந்தால் MS உதயமூர்த்தி ஐயாவுடைய புத்தகம் நாடு எங்கே செல்கிறது என்பதை படியுங்கள். முடிந்தால் ஜி தமிழ் தொலைக்காட்சி என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று மனம் விரும்புகிறது என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. சிவார்ப்பணம் சிவார்ப்பணம் சிவார்ப்பணம்.